ஒரு சோஷியல் மீடியா ஒரு ஒன்று வந்திருக்குது. இப்போ லேட்டஸ்ட் எனக்கு இந்த மீட்டிங் நினைக்க தான் அனுப்பிச்சு நானும் சாணக்கியனும் ஒன்றாக நடக்கிறது, அப்புறம் ஒன்றாக படம் எடுக்கிறது ஜெட்விங்கில். இது ஜெட்விங்ல எப்ப நடந்தா 2 கிழமைக்கு முதல் இந்த கூட்டத்தை தயார்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடிய இடத்துல அதுல போட்டிருக்கிற விடயம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கான டீல் பேச்சுவார்த்தைக்காக கொழும்பு ஜெட்விங்கில் அங்கஜன் ராமநாதன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் நாங்க நின்றவருக்கு படம் எடுத்தவருக்கு படம் போஸ்ட் கொடுத்துருவாரு. அப்ப இப்படியான செய்திகளை வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரம் சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு விடயம், இன்னைக்கு தேர்தல் பேச வரையில, அரசியல் பேச வரையில, ஆனாலும் இந்த நேரம் நாங்கள் எல்லோரும் சிந்திச்சு எங்களுடைய வாக்க செல்லா வாக்கு ஆக்காம இருக்க வேண்டும்ன்றது நான் நம்புறேன் அவசியமான விஷயம். என்றால் நாங்கள் இப்ப இருக்கிற நிலைமையை வைத்துக் கொண்டுதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆகவே தக்க வைக்கணும். செல்லா வாக்கு ஆக்குறதுக்கு பலர் முயற்சிக்கணும். டைவர்ஷன் யாரையும் நேச்சுரல்ல தான் அந்த பொது வேட்பாளர் நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஏனென்றால் இன்னைக்கு ஏற்கனவே பொது வேட்பாளர் வேலைத்திட்டத்தை நான் பொது கட்டமைப்புக்குள்ளேயும் இல்லை. ஆனால் 2009 யுத்தம் முடிஞ்ச உடனே எங்களோட தரப்பில் ஒரு ஆள் இறங்கி இருந்தால் எங்களுக்கு இனஅழிப்புக்கான நீதியும் ஒரு சர்வதேச விசாரணையும் வந்திருக்கும். அந்த தீர்க்க தரிசனம் எங்கட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கே இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் இளைஞரிடையே கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் இன்று மதியம் இடம்பெற்றது. இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் சமகால விடயங்கள் தொடர்பில் இளையோரின் அரசியல் பங்கேற்பு பற்றியும் கருத்துக்களை பரிமாறியதுடன் அவர்களிடம் இளைஞர்கள் கேள்விகளை எழுப்பினர். பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், அங்கஜன் ராமநாதன், செல்வராசா கஜேந்திரன், எதிர்க்கட்சி தலைவரின் பிரதிநிதி உமாச்சந்திர பிரகாஷ், வடக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட அரசியல் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் இளைஞர் யுவதிகள், மாற்றுப்பாலினத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நான் நினைக்கிறேன் அவர்கள் தலைப்பை தராதபடியா கொஞ்சம் தேடலுக்கு டைம், அதில் முதலாவது ஆளாக கூப்பிட்டபடியா நான் டக்குன்னு சொல்லவும் வேணும். அவர் சரியாக சொல்லாட்டிக்கு எனக்கு பிறகு வாராக்கள் வடிவாய் சொல்லிக்க அவருக்கு தெரியான்னு சொல்கிறீங்க எடுத்துருக்கீங்க. அவன் நான் எல்லாம் கேட்டு போகிற நல்லது தானே. சரி, நான் இப்போ நிகழ்காலத்தில் பிரசிடென்ட் எலெக்ஷன், இந்த நாட்டில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்குது. இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்கள் மக்கள்கிட்ட இருக்குது. தமிழ் மக்கள் இந்த முறை புதிதாக ஒரு சிந்தனையை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் வேறொரு சிந்தனையை வைத்திருக்கலாம், இன்னொரு சிலர் இன்னொரு வகையான சிந்தனைகளை வைத்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் என்னுடைய கருத்து, அது என்னுடைய சிந்தனையாக இருப்பது, ஒரு பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களத்தில் இறக்கி இம்முறை நாங்கள் ஒரு அடையாளத்தை உண்டாக்குதல் என்ற எண்ணத்தை கொண்டிருப்பது. அதுக்கான காரணம், கடந்த 82ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் இந்த தேர்தல்களில் வாக்களித்து வந்திருக்கிறோம் 6 தென்பகுதி ஜனாதிபதி வேட்பாளர்கள். ஆனால் அவர்களால் எங்களுக்காக நடைபெற்ற காரியங்கள் எது என்ற கேள்வி இருக்கு. 2000 யுத்தம் முடிந்த பிறகு 2009 வரையும் நாங்கள் ஒரு விடுதலை உணர்வோடும் எங்களுக்கான ஒரு விடுதலை கிடைக்கும் என்ற எண்ணங்களோடும் ஒரு ஆயுத வழி போராட்டத்துக்குள் வாழ்ந்தவர்கள். அதில் இருந்து நாங்கள் வாழ்ந்த காலத்தில் திடீரென்று நாங்கள் 2009க்கு பிற்பாடு அந்த ஆயுத வழி போராட்டம் மௌனிக்கப்பட்டு நாங்கள் ஒரு அரசியல் வேறு வகையான ஒரு சிந்தனைக்குள் தள்ளப்பட்டிருந்தோம். ஆகவே இந்த அரசியல் ரீதியான, கட்சி ரீதியான அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுற பொழுது 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்தோம். பிறகு அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனாவை கொண்டு வந்தோம். பிறகு சஜித்துக்கு வாக்களித்தோம், பிறகு டலஸுக்கு வாக்களித்தோம். எல்லாத்திலும் நாங்கள் அடைந்ததுகள் எதுவும் இல்லை என்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் அதில் தோற்று போனது தான் அதிகம். அதனால தான் நாங்கள் இம்முறை எங்களுடைய மக்கள்கிட்ட இருக்கிற எண்ணமும், நாங்களும் இவ்வளவு காலமும் கண்ட தோல்விகளின் அடிப்படையில், அந்த தோல்வி அல்லது அதில் நாங்கள் அடைந்த பெறுபேறுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதன் அடிப்படையில் நாங்களும் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கான காரணம் என்ன? ஒன்று, அந்த பொது வேட்பாளர் என்பது ஒரு நபர் அல்ல. ஒரு சாதாரணமாக எங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் 6 ஒருவர் யுத்தத்தில் இறந்திருக்கிறார். அது போராளியாக இருந்திருக்கலாம், அல்லது தனிப்பட்ட நபராக இருந்திருக்கலாம், அல்லது அவர் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தின் வலி என்பது ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு. ஒவ்வொரு குடும்பங்களிலும் யுத்தத்தினுடைய தாக்கம் இருக்குது.
இந்த யுத்த தாக்கமும் அந்த யுத்தத்துக்கு பிற்பாடு அவர்கள் இந்த ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கிற வரிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலில் 2009 தான் அதிகமாக தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்டது. அது குறிப்பாக மறைந்த பேராயர் ராயப்ப யோசப் அவர்களுடைய 2009க்கு முற்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்கல் இலங்கை என்ற ரிப்போர்ட்டும் 2010க்கு பிற்பட்ட ரிப்போர்ட்டையும் ஒப்பிட்டு கிட்டத்தட்ட 1,46,600 சொச்ச பேர் கொன்றொழிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டிருக்கலாம் என்ற அந்த தகவலை சரியாக புள்ளிவிவர ரீதியாக ஒப்படைத்தவர் மறைந்த பேராயர். அதனால இந்த உலகத்திலே அது ஒரு பெரிய ஒரு ஆவணமாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ரட்னர், ஜஸ்டின் சூக்கா, இன்னும் ஒருவர், அவர்கள் மூவர் இலங்கை வந்து நேரடியாகவும் தங்களுடைய ஆய்வுகளை செய்திருந்தார்கள். அவர்கள் முள்ளிவாய்க்கால் வரையும் கூட சென்றிருந்தார்கள். அவர்களுடைய ஆய்வின்படி அவர்களும் கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ரிப்போர்ட்டை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒரு சுதந்திரமான தமிழர்களாக எங்களுக்கான நடந்தது இன அழிப்பு தான் என்று சொல்வதற்கான, அதனை கொண்டு போய் நிறுவுவதற்கான வழி இப்பொழுது 15 வருடங்களாக எங்களுக்கு கிடைக்கிறது. அண்மையில் காசாவில் கமாஸ் இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற யுத்தத்தில் கூட சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா அங்கே நடக்கிறது ஒரு இன அழிப்பென அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை வரையும் கொண்டு செல்கிறார்கள். அதனை ஒரு நீதிமன்றம் வரை ஐசிசிக்கு கொண்டு போகிற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய செயல்பாட்டை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போல் சில நாடுகளில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த எங்களுக்கான வழியை நாங்களாவது சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. இப்போ குறிப்பாக எங்கள்கிட்ட ஒரு 15 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழர்கள்ட்ட ஒரு 3-4 லட்சம் குடும்பம் என்று வைப்பாங்க. குறிப்பாக நான் ஒரு எழுமாற்றாக சொல்கிறேன். 4 லட்சம் குடும்பமாக இருந்தால் குடும்பத்துக்கு ஒருவர் எங்களுக்கு நடந்தது இனாளிப்பட்டு ஒரு வாக்களிப்பாராக இருந்தால் இதை நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்ற ஒரு செய்தியாக, எங்களுக்கு நடந்தது இந்த மண்ணில் இன அழிப்பு, இதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும். ஏன்னா எங்கள்கிட்ட இருந்த ஒரு சுதந்திரமான விசாரணை இதுவரைக்கும் செய்யப்படையது, சர்வதேச ரீதியாக செய்யப்படையது. அப்போ நாங்கள் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பட்டு சொல்வதற்கு ஒரு சட்ட ரீதியான வாக்கின் மூலமாக நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொது வேட்பாளர் இறக்கி அந்த வாக்கின் மூலமாக எங்களுக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிற ஆக குறைந்தது ஒரு 4 லட்சம் குடும்பங்கள் ஒரு வாக்கு 4 லட்சம் வாக்களித்தாலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். உலகத்தினுடைய கதவுகளை தட்டும், சிந்தனைகளை திறக்கும் என்பது என்னுடைய கருத்து. நான் பல இடங்களில் ஆராய்ந்த கருத்து. அதே போல வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்களுடைய மண்ணிலே அதிகம். ஆனால் அவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. எனக்கு தெரிந்து கிளிநொச்சியில் பாரதிபுரம், கிருஷ்ணபுரம், பொன்னகர் பகுதிகளில் சில குடும்பங்கள் குடும்பமாகவே இல்லை. அவர்களை இந்த இதில் பதியறதுக்கு ஆட்கள் இல்லை. காரணம், அந்த குடும்பத்தில் ஒருவர் கூட மிஞ்சி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் போய் அவருக்காக பதிவு செய்ய தயாரில்லை. 6 பேர், 5 பேர், 4 பேர் கொண்ட குடும்பங்கள் குடும்பமாகவே பங்கரோடு மூடப்பட்டு போயிருக்கிறார்கள். நான் இது போன மாகாண சபை இருந்த நேரத்தில் முதலமைச்சரிடமும் நான் இந்த கோரிக்கையை எழுத்து மூலமாக முன்வைத்திருந்தேன். நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் 2 பல்கலைக்கழகங்களையும் இணைத்து எங்களுக்கு நடந்த இந்த புள்ளி விவரங்களை தேடி ஒரு பட்டியலை தயாரிக்கலாம். ஆனால் அந்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இப்பொழுதும் கூட எங்களிடமிருந்து ஒரு வலிமையான அணியாக நாங்கள் எங்களுக்கு நடந்தது என்று சொல்வதற்கான சரியான தாக்கம் எங்களிடம் இல்லை. இப்போ இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விஷயத்திலையும் உங்களுக்கு நாங்கள் 1 லட்சம் தாரம், 2 லட்சம் தாரம் என்று சொல்லிட்டு போகிற அளவில் இருக்கே தவிர, ஆனால் அவர்களுக்கு நடந்தது இனிமேல் நடக்காது, அதுக்கான ஒரு நீதி இருக்குதா என்பது இல்லை. ஆகவே இந்த தேர்தல் ஊடாக ஒரு புது வேட்பாளரை இறக்குவதன் ஊடாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும். கிட்டத்தட்ட அதில் போராடின அம்மாக்கள் அப்பாக்கள்லேயே 186 பேருக்கு மேலே இறந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு நீதி வேணும் என்பதை வலியுறுத்துவதற்கான ஒரு களமாக நாங்கள் இதனை பயன்படுத்தலாம். 3வது என்னுடைய கருத்து, நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வு பற்றி தான் பேசணும். அது சமஸ்தி அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாருமே அநேகமாக தமிழ் தேசியத்துடன் இருக்கிற கட்சிகள் அதனை வலியுறுத்துகிறோம். 2005ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒஸ்லோவில் ஒரு கம்யூனிகேட் எட்டப்பட்டது. அது டெக்ளரேஷன் அல்ல, உடன்பாடு அல்ல, ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு முனைப்பொண்டு ஒரு அஜெண்டா மேசையில் வைக்கப்பட்டது. அதில் எடுக்கப்பட்ட அந்த கம்யூனிகேட் என்பது, அதில் விதார் கல்கிஷனும் சொல்கையும் அவர்களின் நடுநிலையாளர்களாக இருந்தார்கள். அரச தரப்பில்
ஜிஎல் பீரிஸும் சில்வா ஹக்கீம் போன்றவர்கள் பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தார்கள். அதே போல் இங்கால பாலாண்ணன் தமிழ்ச்செல்வண்ணன் அவர்களோடு சேர்ந்த குழுவினர் இருந்தார்கள். ஆனால் அந்த குழுவிலே அன்றைக்கு அந்த கம்யூனிகேட்டாக எடுக்கப்பட்ட விஷயம், நாங்கள் வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களுடைய பூர்வீக நிலம், மரபு வழி தாயகம். அந்த மரபு வழி அவர்களுடைய மரபு வழி தாயகத்தில் இணைந்த வடகிழக்கு அவர்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையை அடிப்படையில் சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுவது என்ற ஒரு கம்யூனிகேட் எடுக்கப்பட்டது. இது ஒரு நிகழ்ச்சி நிகழ், இது டெக்ளரேஷன், ஒரு உடன்பாடு அல்ல, இது ஒரு நிகழ்ச்சிகளுக்காக மேசியில் கொண்டுவரப்பட்டது. இதனை அப்போது இந்த ஜனாதிபதி வேட்பாளராக 2005 இருந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொன்னார், நான் இந்த ஒஸ்லோ கம்யூனிகேட்டின் படி பேசுவதற்கு தயார். ஆனால் இப்பொழுது அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை. பலரும் பல விடயங்களை சொல்வார்கள். ஆனால் யாருடைய கோரிக்கைகளை நம்பக்கூடிய அளவில் எங்களுக்கான செய்திகள் தரப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. இதனைத்தான் அண்மையிலே நாங்கள் எங்களுடைய கட்சியிலும் பேசப்பட்டது, சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பற்றி அல்லது சமஸ்டி அடிப்படையில் அதிகாரங்களை மீண்டும் பறிக்க முடியாமல் ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வுக்கு இணைந்த வடகிழக்கில் பேசுவதற்கு தயாரிருந்த எந்த வேட்பாளர் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாரோ அவருடைய கருத்துக்கள் தொடர்பில் நாங்கள் பரிசீலிக்க தயார் என்ற கருத்தையும் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதனால்தான் அப்படி ஒன்று வந்தால் பார்க்கலாம், இல்லையோ எங்களுடைய கோரிக்கை என்பது சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதையும் வலியுறுத்தி இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படை, மிக முக்கியமாக சர்வதேச சமூகம் இன்றைக்கு பலரும் ஓடி திரிஞ்சு ஏன் நீங்கள் பொது வேட்பாளர் நிறுத்துறீங்க என்று கேட்கிற அளவுக்கு ஒரு களம் இருக்கின்றால் காரணம் இது சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு அழுத்தம். ஏன்னா மக்களுடைய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சீட்டு அங்கு பலம் பெறுந்து, எங்கள்கிட்ட இப்போ துப்பாக்கி இல்லை, நாங்கள் துப்பாக்கி தூக்கினாங்க, ஆனால் இப்போ துப்பாக்கி எங்கள்கிட்ட கையில் இல்லை. தமிழீழம் கேட்டாங்க, சில பேர் அது கனன்று கொண்டு இருக்கலாம், ஆனால் இப்போ நாங்கள் வெளியே சொன்னால் அது எல்லாருக்கும் பிரச்சனை. அதே நேரம் நாங்கள் இணைந்த வடகிழக்கில் ஒரு சமஸ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதை வலியுறுத்துவதற்கு எங்களுக்காக இந்த நிலைமையை நாங்கள் கேட்கிறோம். ஆகவே இது ஒரு நல்ல களம். இந்த களத்தில் எங்களுடைய கருத்து, நான் கட்சி ரீதியான கருத்தாக இதனை சொல்லவில்லை, இது என்னுடைய ஸ்ரீதரனாக நான் சொல்லுகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தினூடாக நாங்கள் அதனை வலியுறுத்துகிறோம். ஆகவே இளைய தலைமுறை இன்றைக்கு சில விஷயங்களிலிருந்து நீங்கள் தள்ளி போய்கொண்டிருக்கிறீர்கள். சிலருக்கு போராட்டத்தினுடைய வழிகள் தெரியாமல் போகிறது, அல்லது போராட்டத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் அவர்களுடைய மனங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதில்லை. அதனால்தான் இது எங்களுக்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் எங்களிடம் இருக்கிற இந்த மிகப்பெரிய ஜனநாயக ஆயுதமான வாக்குச்சீட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஊடாக ஒரு செய்தியை சர்வதேச சமூகத்துக்கு சொல்லுவதற்கான ஒரு களமாக இந்த தேர்தலை பயன்படுத்தலாம் என்பது என்னுடைய கருத்து. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களுக்கும் சகோதரி நண்பருமான எங்களுடைய உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களுக்கும் அனந்திகா அவர்களுக்கும் இந்த நிகழ்வு, இந்த நிறுவனம் கோலிஷன் ஃபார் இன்க்ளூசிவ் இம்பேக்ட் உடைய உறுப்பினர் கார்த்திகா அவர்களுக்கும், இதை நடாத்தி கொண்டிருக்கிற ரஜினியக்கா அவர்களுக்கும், இங்கு வந்திருக்கிற இளைஞர் யுவதிகளுக்கும் உடம்பியலாளர்களுக்கும் எனது மதிய வணக்கம். இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும் என்றால் முதல்ல இந்த நிறுவனத்தினுடைய ஆரம்பகட்ட உறுப்பினராக நான் இருந்திருக்கிறேன். இது கார்த்திகா சொன்னது போல இது அந்த அறகலைய என்று சொல்லி ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டணி, அதான் கோலிஷன் என்று சொல்கிறாங்க. இந்த கோலிஷன் இது கட்சி சார்பற்று பல கட்சிகளில் இருந்து அதையும் தாண்டி சிவில் சொசைட்டிஸ், ப்ரெஷர் குரூப்ஸ் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு கோலிஷனாக ஆரம்பித்து இன்றைக்கு அது ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த அமைப்பு பல இடங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் கடந்த கிழமை பேட்டிக்குலோவுக்கு போயிருந்தீர்கள், அதே போன்று தென் பகுதிகளும் பல பிரதேசங்களில் இந்த வேலைத்திட்டம் நடக்குது. அப்போ ஆரம்ப கட்ட உறுப்பினராக எனக்கும் இந்த 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 டயலாகில் கலந்து கொள்வதில் பெருமை அடையும். இந்த இந்த கூட்டம் ஒரு இளைஞர்களோட உரையாடல். அந்த அடிப்படையில் ரஜினிகா பேசி கொண்டிருக்கும் போது சொல்லி கொண்டிருந்தா இந்த அறகலைய என்ற ஒரு
இளைஞர்களுடைய ஒரு குரல் இன்றைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியது. இன்றைக்கு மறுபடியும் அந்த இளைஞர்களுடைய குரல் மறுபடியும் உள்வாங்கப்படுகிறதா என்ற விடயம். இன்றைக்கு இந்த கோலிஷன் ஃபார் இன்க்ளூசிவ் இம்பேக்ட் என்ற அந்த நிறுவனத்தினுடைய நோக்கமே இன்றைக்கு உள்வாங்கப்படாத விடயங்களை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு பல 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 அதாவது இன்றைக்கு நாங்கள் ஒரு இனமாக நாங்கள் இன்க்ளூட் பண்ணப்படாமல் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய அபிலாஷைகள் உள்வாங்கப்படவில்லை. அதே மாதிரி சிலருக்கு மொழி சார்ந்து, சிலருக்கு சமூகம் சார்ந்து, சிலருக்கு மதம் சார்ந்து, சிலருக்கு அதாவது உடல் சார்ந்து பல விதமாக நாங்கள் ஒரு குரூப்புகளை ஒதுக்கி கொண்டு வாரது ஊடாக இன்றைக்கு அவர்களுடைய அபிலாஷைகள் உள்வாங்கப்படாமல், இன்றைக்கு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றது தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நிறுவனம் ஊடாக நான் இந்த அவர்களுடன் பயணித்த இந்த ஒரு வருடத்தில் நான் கற்றுக்கொண்ட பல விடயங்கள் இன்றைக்கு எங்கே இந்த விடயங்களுடைய கவனம் அற்று இந்த அரசியலில் இந்த கவனம் அற்று இருக்கிறதுன்றதை நான் உணரக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் இளைஞர்கள் இன்றைக்கு எங்களுடைய வடக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் போனால் ரஜினிகா சொன்னது மாதிரி இளைஞர்களுடைய பேசும்போது இன்றைக்கு இளைஞர்களுடைய தொகை வடக்கில் எவ்வளவு இருக்கின்றதையும் பேசாமல் இருக்க முடியாது, குறைஞ்சு கொண்டு வருகிறது. வடக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜிங் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கிறது. அது ஏனென்று பார்த்தால் இன்றைக்கு இங்கே இருக்கிற இளம் சமுதாயம் இந்த பிரதேசத்தை விட்டு இடம்பெயர்த்து கொண்டிருக்கிறது. ஏன்? வாய்ப்புகளை தேடி. முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் அரசியல் அகதிகளாக வேறு மாவட்டமாக இருக்கட்டும் வேறு நாடுகளுக்காக போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம் தேவைகளுக்கு. ஏன்னா இங்கே வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு அவர்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலை. இன்றைக்கு எங்களுடைய பெற்றோர்களும் என்ன யோசிக்கிறோம், நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுடைய பிள்ளைகள் படக்கூடாது, அவர்கள் எங்கேயாவது போயாவது பிழைக்கட்டும். அப்போ நாங்கள் இன்றைக்கு காலம் காலமாக பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பொருத்தமான ரெலவெண்ட் அரசியலை நான் அதை பிள்ளை என்று சொல்லலை, காலம் காலமான பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைக்கு தேவைப்படுற இளைஞர்களுக்கு தேவைப்படுற அரசியல் இன்றைக்கு நாங்கள் எழும்பி வாழ தேவைப்படுற அரசியல். இந்த உணர்வு அரசியலுக்கும் உணர்ச்சி அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கு. உணர்ச்சி அரசியல் என்பது நான் அடிபட்டுட்டேன், விழுந்த இடத்துலேருந்து நான் அடிச்சுட்டு தான் எழும்புவேன்னு சொல்லிக்கொண்டு அதுலேருந்து கத்திக்கொண்டிருக்கிறேன். உணர்வு அரசியல் இந்த விடயத்தையும் உள்ளுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் மேலே வந்து எப்படி அடிக்கிறோன்றது தான் உணர்வு அரசியல். நான் நம்புறேன் எங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுவது இந்த உணர்வு சாணக்கியத்தனமான அரசு. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய இருப்பை தக்க வைத்தால் தான் இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இலட்சியம் அனைத்துமே சாத்தியமாகும். அப்போ இந்த இருப்பை தக்க வைக்கிறதுக்கு இன்றைக்கு இளம் சமுதாயம் நாங்கள் இழந்து கொண்டு போகிற பட்சத்தில் எப்படி எங்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைக்க முடியும்? எங்களுடைய ஏஜிங் பாப்புலேஷனை வச்சுக்கொண்டா நாங்கள் இங்கே முதியோர் சங்கம் நடத்துகிறோம். இன்றைக்கு எப்படி ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புறது, இன்றைக்கு எப்படி ஒரு பிரதேசத்தை கட்டி எழுப்புறது? அப்ப இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் என்னத்தை உருவாக்க வேண்டும், அவர்களை இங்கே வைத்துக் கொண்டால் தான் நாங்கள் இன்றைக்கு சொல்லுகின்ற தமிழீழமாக சாத்தியமா? அப்ப இன்றைக்கு நாங்கள் இதுவரை காலமும் போய்கொண்டிருக்கிற திசை பல திசைகள் பல முயற்சிகள் செய்திருக்கிறோம். அண்ணன் ஸ்ரீதரன் அண்ணன் சொன்னார், கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகளை பற்றி பேசியிருந்தார். நிச்சயமாக அது நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைக்கு அந்த முயற்சிகள் போலதான் இந்த பொது வேட்பாளர் ஏற்கனவே எடுத்த ஒரு முயற்சி. அதனூடாக இன்றைக்கு என்ன சாத்தியம், நாங்கள் என்னத்தை அடைஞ்சிருக்கிறோம்ன்றதை அதுல இருந்தும் நாங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனா இன்றைக்கு இந்த முயற்சி யாரும் எடுக்கலையே. இன்றைக்கு எங்களுடைய மக்களை முதல் நாங்கள் வாழ வைப்போம். இன்றைக்கு எங்களுடைய மக்களை நாங்கள் முதல் எழுப்புவோம், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வோம். இன்றைக்கு அவர்களை அதாவது தன்னிறைவாக்குவதற்கான முயற்சி எடுப்போம். பொருளாதார ரீதியாக அவர்களை பலப்படுத்துவோம். எங்களுடைய பிரதேச அபிவிருத்தி ரீதியாக நாங்கள் பலப்படுத்துவோம். அப்ப அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. அந்த ஜனாதிபதி தேர்தல் நான் நம்புறேன் இன்றைக்கு அவசியமானது.
ரஜினி அக்கா சொன்னது போல அரசியல் எல்லா இடத்துலையும் இருக்குது. நாங்கள் ஒரு விடயத்தை அடிக்கடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அரசியல் என்பது தவிர்க்க முடியாதது. நீங்கள் தவிர்த்திருந்தீங்கன்னா அரசியல் உங்களோட வாழ்க்கையில் குறுக்கிடும். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நான் நம்புகிறேன் மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் மிக மிக ஒரு வீக்கான பொசிஷனில் இருக்கிறோம். இன்றைக்கு 2002 நடந்த ஒரு பொருளாதார நெருக்கடி இன்றைக்கு எங்களுடைய கனவுகள், நாங்கள் மீண்டு யுத்தம் முடிந்து இழந்த இழப்புகள் எல்லாத்தையும் தாண்டி மறுபடியும் செங்கலாக கட்டி கொண்டு வருகின்ற வேளையில் எங்களுடைய கனவுகளுக்கு மீண்டும் ஒரு ஸ்பீட் பம்ப். அந்த ஸ்பீட் பம்பில் இதை நாங்கள் அங்கால அடுத்த கட்டத்துக்கு வரணும் என்றால் இன்றைக்கு மறுபடியும் புதிய முயற்சிகள் எடுக்க எங்களுக்கு முடியுமா? அந்த புதிய முயற்சிகள் எடுக்கும் போது அதனூடாக வரக்கூடிய விளைவுகள் என்ன என்றதை சிந்திச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ முக்கியமான ஒரு விடயம், இன்றைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் கோ, இன்றைக்கு இருக்கிற நிலைமை மாற்றம் அடையும் பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் 2022 சந்திக்க வேண்டிய தேவை இருக்கா, வருமா என்றதை நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேணும்னு நான் நம்புறேன். அப்போ அந்த நேரம் அதை தவிர்த்து கொண்டு போனா, ஏண்டா உண்மையை சொல்லுவோம், அதாவது நிலைமை அறிஞ்சா இன்றைக்கு ஒவ்வொருவரும் 2022க்கு பிறகு கோவிடால நாங்கள் பயங்கரமாக கஷ்டப்பட்டோம் பொருளாதார ரீதியாக. இன்றைக்கு 2022 பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு எங்களுடைய சேமிப்புகளை தாண்டி இன்றைக்கு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது கடல்ல. மறுபடியும் இப்படியான ஒரு நிலைமை வரும் பட்சத்தில் இதுக்கு கீழே போறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. ஆகவே தற்போதைய நிலைமையை நாங்கள் கொஞ்ச காலத்துக்கு என்றாலும் நீடிச்சு கொண்டால்தான் எங்களுக்கு மூச்சு எடுத்துக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு ஓடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு அதை தாண்டி மிச்ச இருக்கிற வேட்பாளர்களாக இருக்கட்டும், அவர்கள் மாற்று சொன்னார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா மாற்று இல்லாமல் தாங்கள் வந்தால் என்றதை தாண்டி என்ன செய்வோம் என்ற மாற்று இல்லாத பட்சத்தில் நாங்கள் இருக்கிறதையாவது தக்க வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை விட முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆதரிக்கிறேன். ஏன் நான் ஆதரிக்கிறேன்டா, இந்தியாவில் இருக்கிற நிலைமை, பொருளாதார நிலைமை, அரசியல் நிலைமை, எங்களுடைய இனப்பிரச்சனை, இது அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இப்ப இருக்கிற வேட்பாளர்கள பார்த்தா அதிகம் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை பற்றி அறிந்தவர். இன்றைக்கு பொருளாதார பிரச்சனையை ஓரளவுக்காவது தீர்த்து ஒரு இடைவெளியை தந்தவர், எங்களுக்கான ஒரு மூச்செடுக்கிறதுக்கான இடைவெளியை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு உலகத்துக்கு எங்கேயும் அவருக்கான இருக்கிற தொடர்புகள் இருக்குது. அப்ப இன்றைக்கு அனுபவம் இருக்குது. அந்த அடிப்படையில் இது அனைத்தையும் கொண்டவரின் அடிப்படையில் இவரை இந்த முறை நாங்கள் தவறிவிட்டால் அடுத்த முறைக்கு அவரை கொண்டு வர முடியாமல் போய்விடும். ஏனென்றால் அவருக்கு வயது. அப்ப இந்த நேரம் அவரை பயன்படுத்தாட்டி நாங்கள் இந்த முறை வேறு ஒருவருக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டு அடுத்த முறைக்கு நாங்கள் பிரச்சனையானா கூப்பிடுவோம் என்று சொல்றதுக்கு அவர் இருக்க மாட்டார். அப்ப நாங்கள் இந்த நேரம் சுயநலமா சிந்திச்சா கூட எங்களுடைய இருப்பு முக்கியம், எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் மீண்டும் கட்டி எழுப்பணும். அதுவும் குறிப்பாக எங்களுடைய பிரதேசம் சார்ந்து நாங்கள் என்ன செய்ய போவோம், என்னென்று எங்களுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை, வேலை சந்தையில தேவைப்படுற திறமையை வளர்க்கணும். அதுக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு எங்களுடைய இளைஞர்கள் அதிகமானவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் படித்த படிப்புக்கும் இன்னைக்கு வேலை சந்தையில தேவைப்படுற திறமைக்கும் பொருந்தாததால் இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய இளைஞர்கள் ஏராளமானவர்கள் போயினும், ஆனா என்ன போய் படிக்கணும்? இன்னைக்கு வேலை சந்தையில தேவைப்படுற திறமையா நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா அதிகமானவர்கள் இன்னைக்கு ஆர்ட்ஸ்ல நான் புல சொல்லல. ஆனா இன்னைக்கு அதுக்கான வேலை வாய்ப்புகள் எத்தனை இருக்கு? எல்லாரும் அரசு வேலைன்னா இன்னைக்கு அரசு வேலையில வர 35 லட்சத்தை வச்சுக்கொண்டு 35,000 வச்சுக்கொண்டு உங்களுடைய குடும்பங்கள் எப்படி முன்னுக்கு? ஆகவே நாங்கள்
சந்தைக்கு தேவையான திறமைகளை வளர்க்கணும்னா இது தொழில்நுட்ப அறிவு அவசியம். அப்ப அதை நோக்கி பயணிப்பதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில நான் இன்றைக்கு 5000 இளைஞர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் இலவசமாக கோடிங் பயிற்சி நெறிகள் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதன் ஊடாக என்னுடைய நோக்கம் குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 இளைஞர் யுவதிகளையாவது இன்றைக்கு கோடிங் பயிற்சி நெறியை கொடுத்து அவர்களை இந்த தொழில்நுட்ப அறிவை கொடுத்து அவர்களுக்கு இங்கிருந்து கொண்டே வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் பட்சத்தில் இன்றைக்கு அவர்களுக்கான பொருளாதாரத்தை அவர்களை தேடிக்கொள்ளக்கூடிய முடியும் என்ற நம்பிக்கையில நான் என்னுடைய என்கனவு யாழ்ப்பாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மஞ்சதில் நன்றி, வணக்கம். இந்த அமைப்பு அறகலையாவுக்கு பிறகு அனைவரையுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி ஒரு காத்திரமான ஒரு எதிர்காலத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்குதல், இளைஞர்கள் யுவதிகளை அவர்களுடைய பங்களிப்புகளை உள்வாங்கி ஒரு காத்திரமான ஒரு நாட்டை கட்டியெழுப்புதல் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த தேர்தல்களில் குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகள் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்பது அந்த அறகலைய போராட்டத்துக்கு பிற்பாடு இவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையிலே என்னை பொறுத்தவரையில் இந்த அறகலைய போராட்டம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை, மாறாக இந்த நாட்டை மையப்படுத்தி ஆதிக்கம் செலுத்த விரும்புகிற பூகோள ஆதிக்க போட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்திய மேற்கு நாடுகளுக்கு மாத்திரம்தான் அது வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. சீன சார்பு ராஜபக்சகளை வீழ்த்தி இந்திய மேற்குக்கு சார்பான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதில் அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே எங்கள் மீது இனஅழிப்பு செய்த ராஜபக்சகளை அந்த பதவியில் அவர்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் எல்லோருக்கும் இருந்தாலும் அதற்கு இந்த சர்வதேச சமூகத்தினுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்காத ஒரு நிலைமையிலே இந்த அறகலைய போராட்டத்தின் ஊடாகவேனும் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள் என்பதில் எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கின்றது. அது ஒன்றுதான் எங்களை தமிழர்களை பொறுத்தவரையிலே எஞ்சியிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிற்பாடு அதற்கு முன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் மத்திய வங்கியிலே ஊழல் செய்ததாக சொல்லப்பட்டு ஒரு விசாரணை குழு ஒன்றின் மூலமாக ஊழல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு நாடாளுமன்றத்திலே அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட இருந்த நேரத்தில் ஒரு சில உறுப்பினர்களுடைய புத்திசாதுரியமான நடவடிக்கைகள் ஊடாக அந்த விவாதம், அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான விவாதம் தடுக்கப்பட்டதனால் அவர் தப்பி பிழைத்தார். அதே நபர் இந்த அறகலையக்கு பிறகு அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தார். அப்போ இதிலே நான் சொல்ல வருகிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிறது என்பதற்கு, ஒரு அநியாயத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று நடைபெறுகிற பொழுது நாங்கள் இந்த மக்கள் கும்பலில் கோவிந்தா என்று சொல்லி பின்னால் ஓடினார்கள். அவர்கள் அதன் காரணமாகத்தான் ஒரு ஊழல்வாதிகள் அகற்றப்பட்டு இன்னொரு ஊழல்வாதி இந்த அதிகாரத்துக்கு கொண்டு வரப்பட்டார். இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவர், இந்த மக்கள் விரும்பிய ஒருவர் அல்ல. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 100% விரும்பாத ஒரு நபர் தான் அந்த அறகலையக்கு பிறகு பதவியேற்றிருந்தார். இது எவரும் மறக்க முடியாது. அப்போ இது எதனை காட்டுகிறது என்று சொல்லி சொன்னால், நான் இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு இயக்கத்தை, ஒரு ஜனநாயக அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புங்கள். உங்களுக்கென்று ஒரு தலைவரை தெரிவு செய்யுங்கள். அந்த தலைவரின் கீழ் ஒரு கொள்கையை முன்வைத்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஒரு மக்கள் இயக்கமாக நீங்கள் எழுச்சி கொள்ளுங்கள். அந்த தலைவரை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்யுங்கள். இல்லைன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் நடத்திய போராட்டம் என்பது எந்த வகையிலும் எங்களுடைய மக்களுக்கு, எங்களை பொறுத்தவரையிலே யார் வந்தாலும் நிலைமை ஒன்று தான். ஆனால் சிங்கள மக்களுடைய நிலைமை கூட பரிதாபமாக தான் இருக்கிறது. ஆகவே பொறுப்புக்கூறல் நடைபெற்றதா? எங்களுடைய இனப்படுகொலைக்கான பொறுப்புக்கூறல் ஒரு பக்கம் விடுவோம். இந்த நாட்டை கொள்ளையடித்தார்கள் என்று சுப்ரீம் கோர்ட் கூட சொல்லியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உட்பட சிலருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. இவர்களுடைய செயல்பாடுகளால் தான் இந்த நாடு வங்குரோத்து நிலைக்கு போனது என்று சொல்கிறார். அவர்களுக்கு எதிராக இந்த பொருளாதார குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட ஏதாவது திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? இல்லை. இவர்களை வைத்துக்கொண்டே தங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவரை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து
அவரையும் இந்த பொருளாதார குற்றவாளிகளையும் போர் குற்றவாளிகள் இனப்படுகொலையாளிகளையும் பாராளுமன்றத்தில் வைத்து இந்திய மேற்குக்கு தேவைப்பட்ட அனைத்து முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார். இவ்வளவுதான் நடந்திருக்கு. ஆகவே நாங்கள் சிந்தித்து செயல்படவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக இதுதான் நடைபெறும். அந்த போராட்டத்திலே நின்று அந்த பொருளாதார குற்றவாளிகளை ராஜபக்சர்களை அகற்றுவதற்காக போராடியவர்கள் ரணில் விக்ரமசிங்கவும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கியிருந்தார். ஆனால் அந்த மாற்றம் நடைபெற்ற பிற்பாடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பலர் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டார்கள். போலீசாருடைய விசாரணை கெடுபிடிகளால் மிக மோசமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே நான் இந்த அமைப்புகளிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சும்மா இன்க்ளூசிவ் இம்பேக்ட் என்று சொல்லி நீங்கள் சொல்றதன் மூலமாக ஒரு நாளும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஒரு காலத்திலே ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே தான் இடதுசாரி புரட்சிகள் எல்லாமே நடைபெற்றிருக்கிறது. ஆகவே நீங்களும் இங்கே ஒரு அடிப்படை விடயத்தை, இலங்கை தீவிலே இனவாதம் இருக்கிறது, இந்த இனவாதத்திலிருந்து தமிழர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதாக இருந்தால் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நின்று கொண்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை முன்னகர்த்த வேண்டும். இப்பொழுது இன்று நாங்கள் மிக மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கிறோம். இளைஞர்கள் விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகளை தக்க வைத்துக் கொண்டு இதிலிருந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வது ஒரு வகையில் சரியான கருத்தாக இருக்கலாம். அது வெறுமனே ஒரு இயற்கை பேரிடரால் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லி சொன்னால், இளைஞர்கள் விட்டு ஓட வேண்டியிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அதை நாங்கள் சாதகமாக யோசிக்கலாம். ஆனால் இன்று இந்த வடகிழக்கு எடுத்துக்கொண்டால், வடகிழக்கிலே போருக்கு பிந்திய 15 ஆண்டுகளில் என்னை பொறுத்தவரையிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அபிவிருத்தி என்பது இந்த மயிலடி துறைமுக அபிவிருத்தி 250 மில்லியன் ரூபாய் செலவிலே அபிவிருத்தி செய்யப்பட்டது. அபிவிருத்தி என்றது மிக கவர்ச்சிகரமான ஒரு விடயம்தான். அந்த அபிவிருத்திக்காக அந்த மயிலிட்டி மக்கள் கிட்டத்தட்ட 50-60 பேர் தங்களுடைய நூற்றாண்டுகளாக தங்களுடைய பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் காலத்தில் இருந்து தாங்கள் தொழில் செய்து வந்த அந்த தொழில் பாடுகளை இழந்தார்கள் என்றால் உங்களுடைய காணி உரித்தை நீங்கள் இழப்பது போன்று. அப்படி இழந்த காரணத்தினாலே அவர்கள் ஒரு ஏதுமற்றவர்கள், நாதியற்றவர்கள் ஆனார்கள். ஆனாலும் ஒரு சமூகத்தின், ஒரு நாட்டின் அபிவிருத்திக்காக, முன்னேற்றத்துக்காக அவ்வாறான ஒரு இழப்பை சில பேர் சந்திக்க வேண்டியிருப்பது இயல்புதான். அவ்வாறு இழந்து அந்த துறைமுகம் விரிவாக்கப்பட்டு ஆழமாக்கப்பட்டு 250 மில்லியனில் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிற்பாடு மயிலட்டி மீனவர்கள் அந்த துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களா? யாழ்ப்பாண மீனவர்கள் அந்த துறைமுகத்தை பயன்படுத்துகிறார்களா? வடமாகாண மீனவர்கள், ஏன் வடகிழக்கு மாகாண மீனவர்கள் அதனை பயன்படுத்துகிறார்களா? இல்லை. அம்பாந்தோட்டை காலி மாத்தரையிலிருந்து ஆழ்கடல் மீன்பிடிக்க செல்லுகிற பெரும்பான்மையின சிங்களவர்கள் அங்கே 3-4 மாதம் நின்று தங்களுடைய நவீன ரோலர் படகுகளிலே மீன்களை பிடித்துவிட்டு அதை இங்கே கொண்டு வந்து இந்த துறைமுகத்தில் வைத்து இறக்கி அதனை வியாபாரத்துக்கு லொரிகளில் ஏற்றி அனுப்பிவிட்டு அங்கே பார்க் பண்ணிவிட்டு தங்களுடைய பொண்டில் பிள்ளைகளிடம் போய் விடுகிறார்கள் மாதக்கணக்கில் ஓய்வுக்காக. இதுதான் அபிவிருத்தி. இதுதான் இன்றைய அரச கட்டமைப்பு நிர்வாகமாக இருக்கிறது. வடமாகாணத்தினுடைய கடற்தொழில் முற்று முழுதாக அளிக்கப்படுகிறது. கடற்தொழிலாளர்கள் மிகப்பெரிய அளவில் அந்த தொழிலை விட்டு வேறு தொழில்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது யார்? இதிலே நீங்கள் அவர்களுடைய அபிவிருத்திக்காக நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அவர்களை சுதந்திரமாக அந்த தொழிலை செய்ய விட்டாலே அவர்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளிடம் இருக்கிற நகை நட்டுகளை அடகு வைத்து விற்று அல்லது கடன் பெற்று அல்லது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களிடம் இருந்து நன்கொடைகளையோ கடன்களையோ பெற்று அவர்கள் கோடியாக சம்பாதித்து இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்ப முடியும். ஆனால் அவர்களுக்கு அது முடிகிறதா? 10ஆம் ஆண்டிலிருந்து இவ்வாறு கடன் பெற்று கடலில் வலைகளை போட்டு படகுகளை போட்டு வருகின்ற தென்னிலங்கை மீனவர்கள் அறுப்பார்கள், இந்திய மீனவர்கள் அறுப்பார்கள், அழித்து அடிமட்டமாக்கப்படுகிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். இங்கே இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு, மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 20,000 ஏக்கர் புல் நிலங்கள் சிங்கள பேரினவாதிகளால் உளவு செய்யப்பட்டு அழிக்கப்பட்டு அங்கே சிங்களவர்கள் சிறுதானிய பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 லட்சம் தமிழர்கள், 3 லட்சம் மாடுகள், தமிழர்களுக்கு சொந்தமான கால்நடைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் பக்கத்து மாவட்டமான புலனறுவைக்குள் இருக்கிற மாதுருவோய 84ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட நீர்த்தேக்கம் அதனுடைய வலதுகரை அபிவிருத்தி செய்யப்படவில்லை. ரணில் மைத்திரி காலத்தில் அதை அபிவிருத்தி செய்வதற்கான திட்டமிடப்பட்டது. அந்த நீர்ப்பாசனம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள் தான் முழுமையாக 100% செல்ல போகிறது. அதில் நீர்ப்பாசனம் செய்கிற பொழுது அந்த நிலங்கள் அனைத்தும் தனிச்சிங்களவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தமிழர்கள் அகற்றப்பட்டு
முழுமையாக சிங்களவர்கள் அங்கே சிறுதானிய பயிற்சியில் ஈடுபடுகின்ற சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாளை அந்த அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்பட்டு அங்கே வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு நிலங்கள் கொடுக்கப்படுகிற பொழுது அது தனிச்சிங்களவர்களுக்கு கொடுக்கப்படும். நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி, இதையெல்லாம் விட்டு எங்களுடைய இருப்பை நாங்கள் எவ்வாறு தக்க வைப்பது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆகவே இங்கே ஒரு கட்டமைப்பு சார் இனஅழிப்பு நடைபெறுகிறது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் ஒரு பேரம்பேசலை செய்ய வேண்டும். அந்த ரெண்டு விடயம் நடைபெற வேண்டும். ஒன்று, இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை வேண்டும். எனக்கு ஒரு 2 நிமிடம் தான் முடிக்கிறேன். இது அடுத்தது, இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஷ்டி கட்டமைப்பு எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். அந்த வகையிலே என்ன பொறுத்தவரையிலே நான் பொறுப்போடு சொல்கிறேன், இந்த சர்வதேச குற்றவியல் விசாரணை என்பது இன்று வரை நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம், கடந்த 15 ஆண்டுகளாக உங்களால் இளைஞர்கள், நீங்கள் அப்பொழுது சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீர்கள், ஆனால் இன்று நீங்கள் வாக்களிக்கிற வயதுக்கு வந்து விட்டீர்கள். உங்களுக்கு முன்னர் இருந்தவர்கள் எல்லோருமே அறுதி பெரும்பான்மை வாக்குகளை தமிழ் தேசியத்தின் சார்பாகத்தான் வழங்கியிருந்தார்கள். வெற்றி பெற்ற பிற்பாடு வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் தேர்தலில் வாக்களிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதிகாரம். அதற்கு பிற்பாடு நீங்கள் யாருக்கு அறுதி பெரும்பான்மையை வழங்கினீர்களோ அவர்களுக்கு தான் அதிகாரம். அவர்கள் தாமாக விரும்பி சர்வதேச விசாரணை வேண்டாம், உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள் என்று உங்கள் சார்பாக ஐநா மன்றங்களில் போய் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே தான் இன்று வரை வெளிநாட்டு விசாரணைக்கு செல்லவில்லை. உள்நாட்டு விசாரணை என்ற பெயரில் ராஜபக்சர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாளைக்கு ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் சர்வதேச விசாரணை வைக்க போகிறோம் என்று சொல்லி சொன்னாலும் கூட, நீங்கள் வாக்களித்த பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகின்ற நபர்கள் எங்களுக்கு உள்நாட்டு விசாரணை போதும் என்று 15 வருடங்களாக சொல்லி வந்த அதே நபர்கள்லாம் மீண்டும் இந்த இதிலும் வருகிறார்கள். ஆகவே இது எல்லாம் ஒரு அரசியல் சித்து விளையாட்டுகள், தேர்தல் கால விளையாட்டுகள். பொறுப்போடு சிந்தியுங்கள், முடிவெடுங்கள். எங்களை பொறுத்தவரையிலே இந்த பிரதான வேட்பாளர்கள் 3 பேரை தான் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். வெற்றி வாய்ப்புள்ளவர்களை பற்றி மட்டும்தான், பெரும்பான்மை சிங்களவர்கள் மட்டும்தான் வெல்ல முடியும். அந்த 3 பேரிடமும் நீங்கள் கேளுங்கள், ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லி. அதை அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தில் வெளியிட்டால் மாத்திரம்தான் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வழங்க வேண்டும். இல்லையில் நீங்கள் வழங்குகிற வாக்குகள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்படுகிற அபிவிருத்திக்காரதாக இல்லை. அந்த தேர்தல் விஞ்ஞானம், இது ஒரு சிங்கள நாடு, பௌத்த நாடு, அதை பேணி காப்போம் என்று சிங்கள மக்களுக்கு கொடுக்கிற விஞ்ஞானத்துக்கு தான் நீங்கள் வாக்களிக்க போகிறீர்கள். இதை தெரிந்து கொண்டு முடிவெடுங்கள். எங்களுடைய கோரிக்கை, நீங்கள் இதை புறக்கணிக்க வேண்டும். புறக்கணிப்பதனூடாக அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகள் தேவை, அவர்களை நீங்கள் அடிபணிய வைக்க முடியும். இந்திய மேற்கு நாடுகளும் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றி வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும். பொறுப்போடு தான் சொல்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு தேசம் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான தேசத்தினுடைய கட்டுமானத்துக்காக சேர்ந்து வேலை செய்ய முடியும். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த சிங்கள தேசத்திற்குள் அவர்கள் உடைய அந்த பெரும்பான்மை பௌத்த சிங்கள நிகழ்ச்சிகளுக்குள் நின்று கொண்டு ஒரு பொழுதும் எங்களுடைய சமூகத்தை ஒரு இறைச்சி கடையில் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகிற பண்ணையில் வளர்க்கப்படுகிற ஆட்டுக்கோ கோழிக்கோ அது வெட்டப்படுகிற இறைச்சிக்கு அனுப்பப்படுகிற நாள் வரைக்கும் குளிப்பாட்டி பவுடர் பூசி மருந்து கொடுத்து கொஞ்சி குழாவி வளர்ப்பார்கள். அது போன்றதுதான் இன்று உங்களுக்கு முன்னால் பேசப்படுகிற அபிவிருத்தி. ஆகவே உங்களுடைய நிறுவனத்தினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தெளிவாக இந்த தீவிலே இந்த பெரும்பான்மைத்துவம் என்பது மாற்றப்படக்கூடிய வகையிலே ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்பட்ட அடிப்படையில் ஒரு சமஷ்டி தொடர்பாக நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து இந்த செயற்பாடுகளை முன்னெடுங்கள். இல்லை என்று சொல்லினால் இது ஒரு டைம் பாஸ் என்று கூறி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் அரசியல் பற்றி கடைசி சொன்னதுக்கு காரணம், எங்களுடைய நாட்டில் பெண்களுக்கான அரசியல் அங்கீகாரம் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது. இளைஞர்களுக்கு அங்கீகாரம், அதே நேரத்தில் எங்களுடைய LGBT கம்யூனிட்டிக்கான அங்கீகாரம், இது தவிர எங்களுடைய அரசியல் என்பது ஒரு வம்சாவளி ரீதியாக குறிப்பாக பெண்களை பொறுத்தவரையில் அனுதாப அலைகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அரசியல் அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது காரணம், இந்த நாட்டுல அம்மா மகள் ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா சந்திரிகா அம்மையார் 2 பேருமே அதிபர் பதவிகள்ல, ஜனாதிபதி பிரதமர் என்ற 2 பதவிகள்ல ஒரே சந்தர்ப்பத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய சாப்பாட்டுறையில் கூட இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர்கள் யாருமே அதை நினைக்கவில்லை. அதுக்கு காரணம், ஒன்று அவர்களை ஆண் அரசியல்வாதிகள் நிர்வகித்திருக்கலாம், அல்லது அவர்களுடைய மனங்கள்ல அரசியல் துறைக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி பெற்றிருக்க வேண்டும், அல்லது சிறு வயது முதலே அரசியல் அனுபவம் கொண்டவர்களாக இருந்திருக்க வேண்டும்,
அல்லது ஒரு உயர்தர வாழ்க்கை முறையோடு வாழ்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இது ஆய்வுக்குரிய விடயம். என்னை பொறுத்தவரையில் நான் தொடர்ந்து ஆய்வுகள் தேடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் 2018 என்னுடைய நாட்டுல உள்ளூராட்சி சபைகளில் ஒரு 25% ஒதுக்கீடு கிடைச்சது. இது இந்த நாட்டுல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கிறேன். 2200க்கும் அதிகமான பெண் அரசியல் தலைவர்கள் உள்ளூராட்சி சபைகளுக்குள்ள ஒருங்கிணைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த பெண்கள் ஒரு மாகாண சபை தேர்தலை சந்திக்க முடியாத ஒரு நிலைமை இன்றும் இருக்கிறது. அதே நேரத்தில் பாராளுமன்ற மட்டத்தில் செல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டில் 59% அதிகமான பெண்கள் இருக்கிற நாட்டில் 5% கூட பாராளுமன்றத்தில் பெண்கள் இல்லை. சாதாரணமாக நாங்கள் பயணிக்கிற போக்குவரத்தில் இருந்து நாங்கள் செல்கின்ற அரசு அலுவலகங்களாகட்டும் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. நான் பொதுவாக ஆண் அரசியல்வாதிகளிடம் சொல்வது, தனிப்பட்ட ரீதியில் நட்பு ரீதியாக பேசும்போது சொல்வேன், வாருங்கள் உங்களுக்கு பெண்களை கூட்டிக்கொண்டு வாருங்கள். ஒரு பொது வைத்தியசாலைக்கு சென்று அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பொது கழிவறையை நீங்கள் பயன்படுத்த அனுமதியுங்கள். அப்படி நீங்கள் அனுமதிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது. அல்லது ஒரு பொது பஸ் ஸ்டாண்ட் அல்லது ஒரு பொது புகையிரத நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான மலசல கூட கட்டமைப்பை அவர்கள் பயன்படுத்துவார்களா? அப்படி பயன்படுத்துவார்களாக இருந்தால் இந்த நாட்டினுடைய சிஸ்டம் சரியாக இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக ஒரு பெண்களுக்கு பால் ஊட்டுவதற்கான அறைகள் இல்லை, அல்லது மலசல கூடங்களை பகிர்ந்து கொள்வதற்கான இடவசதிகள் இல்லை. இந்த பக்கத்தில் இருக்கும்போது இந்த சிஸ்டத்தை மாற்றுவது யார் என்று நாங்கள் யோசிக்கலாம். நீங்க தான் மாற்ற வேண்டும். இங்கால இருக்கக்கூடியவர்கள் மாற்றுவார்கள் என்று நாங்கள் நினைக்கும் போது பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றுகின்ற இடம் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விடயங்கள் எங்களுக்கு நாளாந்தம் தேவைப்படுகின்ற விடயமாறு நான் யோசிப்பேன். எனக்கு தேவை, நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன், ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரம் கிடைச்சிருக்கு, நான் ஒரு 16 வயதை கடக்கும் போது எனக்கு ஒரு ஐடென்டி கார்டு தேவை, ஒரு GC O level A level தேவை, அதுக்கு பிறகு நான் ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும், எனக்கு ஒரு உத்தியோகம் தேவை, இதுக்கு பிறகு எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் என்று தான் ஒவ்வொருத்தரும் பாடினோம். ஆனால் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் சர்வதேச ரீதியாக வெளிநாடுகளில் சிறந்த கல்வியை கற்கிறார்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய கல்வி திட்டம் சரியான முறையில் இருக்குதா? நாங்கள் ஒரு சர்வதேச ரீதியாக போட்டி போடக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குதா? இல்லை. எந்த பள்ளி ஒரு இன்டர்நேஷனல் டிகிரி பெற வேணும், ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் அதை பெறக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. இங்க ரெண்டுமே இருக்க வேண்டும். சர்வதேச ரீதியாக கற்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு முறையும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இலவச கல்வியினுடைய தரம் உயர்த்தப்பட வேண்டும். இது எங்களுக்கு நியாயமா இருக்கிற ஒரு விஷயம் தானே. நான் சாதாரணமாக, ஏன்னா நான் என்ன சொல்ல முடியாது இறக்குமதி என்று சொல்லி, ஏன்னா நான் 96ஆம் ஆண்டு வரை யுத்தத்தை கடந்து இங்கே பட்ட கஷ்டத்தை கடந்து தான் இந்த கையில போடுற ஒற்றை காப்போட மாத்திரம் தான் தலைநகருக்கு இடம்பெயர்ந்தவர். எத்தனையோ பேர் புலம்பெயர் நாடுகளில் இருந்து கூட எனக்கு சொல்லலாம். ஆனா நான் என்னுடைய நாட்டில் இருந்து கொண்டு என்னுடைய உரிமைக்காக, என்னுடைய இனத்தினுடைய உரிமைக்காகத்தான் நான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். 2020ஆம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வரும்போது பலர் சொன்னார்கள் இறக்குமதி அரசியல் என்று. இன்று வரை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை கொண்டு வைத்தியசாலைகளாகட்டும் கல்வி நிறுவனங்களாகட்டும் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றேன். என்னுடைய ஆதரவு இம்முறை போட்டி போடக்கூடிய ஐக்கிய மக்கள் கூட்டணியுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தொலைபேசி சின்னத்துக்கு தான் நான் கொடுக்குறேன். அதுக்கு காரணம் இளைஞர்களாக வாழ்வதற்கான ஒரு கட்டமைப்பு என்பது எங்களுடைய ஒரு கன்செப்டா இருக்குது. இது மாத்திரமல்லாமல் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் இந்த இனத்தவர்கள் இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக வெளிவர இருக்கிறது. அது வெளிவரும் போது அந்த வித்தியாசம் தெரியும். ஆனா என்னுடைய கேள்வி, சட்டமாக்கப்பட்ட இந்த 25% வெறுமனே உள்ளூராட்சி சபைகள்ல மாத்திரமே இருக்கக்கூடாது. அது மாகாண சபையிலையும் பார்லிமெண்ட்லையும் கொண்டு வரப்பட வேண்டும். அதற்கு தொடர்ந்து போராட வேண்டும். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த தேர்தல் காலங்கள்ல பண வசதி கொண்ட அரசியல்வாதிகள் கோடிக்கணக்காக அரசியல்ல பணத்தை செலவழிக்கிறார்கள். செலவழித்து விட்டு அவர்கள் பெறுவது வெறுமனே 20 மில்லியன் ரூபாய் மக்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள். இந்த விழிப்புணர்வு உங்களிடம் இருக்க வேண்டும். 20 மில்லியன் வருடாந்தம் பெறுவதற்காக நாங்கள் ஏன் கோடிக்கணக்கான பணங்களை தேர்தலில் செலவிட வேண்டும்? எனவே இதற்காக ஒரு தேர்தல் பிரச்சார நிதிய சட்டம் ஒன்று இந்த நாட்டில் கொண்டு வரப்பட வேண்டும். இதற்காக நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றேன். என்னை பொறுத்தவரையிலே பெண்கள், இளைஞர்கள் எங்களுடைய அரசியல் அதிகம் பெற வேண்டும். ஏனென்றால் நாங்கள் உரிமை சார்ந்து பேசுகின்றோம், தமிழன் ஆழ பிறந்த இனம் என்று சொல்கின்றோம். ஆனா இப்ப இன்று நான் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு போகும்போது பல இளைஞர்களுக்கு அரசியல்ல ஆர்வம் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த அரசியல்ல என்னத்தை நாங்க கண்டுட்டோம்,
என்ன மாற்றம் எங்களுக்கு கிடைக்கும்? நாங்க தான் உழைக்க வேணும், நாங்க தான் சம்பாதிக்கணும், நாங்க தான் வாழ வேண்டும். ஆனால் இந்த அரசியல் மூலமாக என்னென்ன விடயங்களை நாங்க சாதித்துக் கொள்ளலாம் என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. சட்டத்தில் எங்களுடைய இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பில் என்ன இருக்குன்னு கூட பலருக்கு தெரியாது. அதன் ஒரு பிரகாரமாகத்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த நாட்டில் இருக்கிற 10,096 பாடசாலைகளுக்கும் இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை தமிழ், ஆங்கில, சிங்கள மொழி மூலமான மும்மொழிகள்ல அந்தந்த பாடசாலைகளுக்கு கொடுக்குற ஒரு திட்டத்தையும் நாங்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்டில் என்ன சட்டம் இருக்கு, இந்த சட்டத்தை பற்றி யார் என்ன நாங்க எப்படி வாழலாம் என்று கூட எங்களுக்கு இணையத்தில் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, வேற யாருமே சொல்லல. அது புலம்பெயர்ந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர் அந்த நாட்டில தண்ட நாட்டு சட்டங்களை மிக அதிகமாக மதித்து கொண்டு இங்க இருக்கக்கூடியவர்களை இந்த சட்டத்தை வழி நடத்துறேன். நான் இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவன், இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டவளாக இருந்து கொண்டு என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும். என்னுடைய குழந்தைக்கு என்ன கிடைக்கிறதோ அது உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நீங்க இதுல வந்திருக்கிறார்கள், எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனா நிச்சயமாக உங்களுடைய அரசியல் அனுபவம் தொடர்ந்து இருக்க வேண்டும், அரசியல் பிரவேசம் இருக்க வேண்டும். இந்த மாற்றத்துக்காக நீங்க போராட வேண்டும். ஏன்னா அறங்கல சம்பந்தமாக இங்கு பேசும்போது அதே அறங்கல போராட்ட காலத்துல மக்களுடைய பொருளாதார கட்டுப்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் இருக்கிறது. செப்டம்பர் 6ஆம் தேதி அடுத்த விசாரணை எங்களுக்கு இருக்கிறது. இந்த பிரச்சார காலப்பகுதியிலும் அதை சென்று நாங்கள் நீதிமன்றத்தை மதிப்பில் எடுத்து அந்த விசாரணைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். எனவே நாங்கள் நீதிமன்றத்தின் ஊடாக குற்றவாளிகளாக எங்களுக்கு விசாரணை நடத்துவது என்பது நாங்கள் கடத்தல் செய்தல்ல, அல்லது லஞ்சம் பெற்றல்ல, அல்லது மக்களுடைய பணத்தை சூறையாடியவர்கள் உயர் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு பொறுப்பு கூறப்பட்டவர்கள் சுதந்திரமாக வெளியிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாற்றம் என்பது இளைஞர்களிடமிருந்து வர வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விடயம், இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அழுத்தங்களை கொடுங்கள். இந்த 25% இடஒதுக்கீடு 3 கட்டமைப்புகளிலும் வர வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கான அங்கீகாரம் வெறுமனே இந்த வேட்பு மனுக்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்குது, அது சட்டமாக்கப்பட வேண்டும். இந்த இவ்வாறான பல கொள்கைகளை முன்வைத்து எங்களோடு இருக்கக்கூடிய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவை கொடுத்திருக்கின்றேன். இதற்கு மேலதிகமாக ஒரு கலாச்சார ரீதியாக மொழி ரீதியாக கட்டுப்பட்ட ஒரு மத்தியதர குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வந்த எனக்கு இவ்வளவு உயர் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று நான் ஒரு மத்தியதர பெண்ணாகத்தான் இருக்கின்றேன். எனவே உங்களுடைய அரசியல் பயணம் உங்களுக்கு பிடித்தமான கட்சியோடு நிச்சயமாக தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் கொண்டு வந்து போட்டு சில நேரம் மரச்சென்னை ஏற்றி விடுற வளமையும் இருக்கு கனமேடியல்ல. அப்போ உயரம் எங்களுக்கு ஒரு எங்களை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரியா இருக்கோன்னு கேட்டேன் ரஜினியாக்கா. அது பரவாயில்லை, எல்லாத்தையும் கடந்து தானே நாங்கள் அரசியல் தளத்தில் இருக்கிறோம். ஒரு பொது அரசியல் என்ற ஒரு பொது தளத்தில் வர்ற பொழுது நிறைய விமர்சனங்கள், நிறைய பிரச்சனைகள் எல்லாமே எதிர்கொண்டு தான் நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். உண்மையில் ஒரு பெரிய சவாலுக்கு முகம் கொடுத்து தான் இருக்கிறோம். இந்த இடத்துல இன்றைக்கு நான் தமிழர் தரப்பிலே ஒரு பொது வேட்பாளராக களமிறக்கி இருக்கிற அரியநேந்திரன் சங்கு அவருக்கு தான் என்னுடைய முழு ஆதரவையும் நான் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் அவரை களமிறக்காமல் விட்டிருந்தால் வேற பேச்சுக்களோட நாங்கள் போயிருக்கலாம். ஆனால் நான் ஒரு யுத்தம் முடிஞ்சு 2009 யுத்தம் முடிஞ்சு நான் இன்று வரை ஒரு இன அழிப்புக்கான நீதி கேட்கிற ஒரு ஆளாக பயணித்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றா எனக்கு அது இன அழிப்புக்கான நீதி கேட்கிற பொழுது எங்களோட மக்களும் இந்த நீதியை கேட்கிறார்கள் என்று நான் சொல்லவன். அதுதான் எங்களுக்கு ஒரு பலமாயும் இருக்கும் என்றபடியால் நான் அந்த தமிழர் தரப்பிலுடைய பொது வேட்பாளர் அரியநேந்திரன் அவர்களை ஆதரித்து கொண்டு இந்த இடத்துல நாங்கள் கடந்த காலங்களில் கொரோனா பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே பேசு பொருளாக்கப்பட்டிருக்கு. பொருளாதார பிரச்சனையை பார்த்தீங்களென்றால் நீங்களோ நாங்களோ போய் திரசேரியில் காசை எடுக்க இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான் அந்த வரியை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு பொருளின் விலை 3 மடங்காக போயிருக்குது. நாங்கள் அந்த பொருளாதார களவை நாங்கள் செய்ய இல்லை. ஆனால் நாங்கள் மத்தியதர குடும்பம் நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அந்த வரியை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆய்வை செய்ய வேண்டும். இதில் நிறைய புத்திஜீவியலாக வரக்கூடியவர்கள் அல்லது இயங்கு நிலையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனை அமைச்சர்கள், இலங்கை அரசாங்கத்தினுடைய
அரசியல் பீடத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் எத்தனை பேர் வருகின்ற பொழுது தன்னுடைய சொத்து இவ்வளவு காட்டி போட்டு தேர்தலில் இப்போ இவ்வளவு கோடீஸ்வரராக இருக்கிறோம். 5-10 சந்ததிக்கு தேவையான சொத்து தேடி இருக்கிறோம். எப்படி தேடிச்சினோம்? அதை யாருமே கேட்குற பக்கத்தில் இல்லை. ஆனால் நாங்கள் இதுக்கு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். இன்றைக்கு இந்த கொழும்பில் நடந்து கொண்டிருந்த அறகலிய போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள இல்லை. ஆனால் அது நடந்து கொண்டிருந்த பொழுது யாழ்ப்பாணம் பண்ணையிலே ஒரு போராட்டம் நடந்தது. ஒரு மெழுகுவர்த்தி போராட்டம் வந்து ஒரு மிக குறுகிய இளைஞர்கள் அந்த இடத்துல, நீங்கள் இல்லை, இளைஞர்கள் அந்த போராட்டத்தை நடத்தி இருந்துச்சுன்னா அப்போ நான் சொன்னேன் இது பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்த போவதில்லை, மிக குறைந்த அளவான இளைஞர்கள் அதில் போயிருக்கிறோம். ஆனால் கடந்த ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் மாதம், போன செப்டம்பர் மாதம் அந்த அறிக்கை எப்படி வந்ததென்றால் பிரித்தானியாவினுடைய இடைநிலை அதிகாரிகள், வளமையா மேல்நிலை அதிகாரிகள் தான் அந்த இதை கொடுக்குறவே, இடைநிலை அதிகாரிகள் கொடுத்துருந்துச்சுன்னா தமிழர் சிங்களவர் என்ற வேறுபாடு இல்லாமல் தமிழர்களும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக போராட்டத்தை ஒன்றுபட்டு நடத்தி இருந்துச்சுன்னா அது என்ன செய்தி என்றால், நீங்கள் இங்கே வந்து இன அழிப்புக்கான நீதி உங்களுக்கு சிங்களவர் தமிழர் என்ற எல்லா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒன்றுபட்டு பயணிக்கிறீர்கள் என்றதான் அந்த செய்தி. ஆனால் நாங்கள் அது மிக கொஞ்சம் பேர் அது செய்த போராட்டம், அது பெரிய தாக்கத்தை செலுத்தாதன்னு நினைச்சோம். பண்ண கடற்கரையில் நடந்த போராட்டம், ஆனால் அது அந்தளவு தாக்கத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் செலுத்தி இருந்தது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், எல்லாருமே நாங்கள் ஒன்றுபட்டு சில தூர நோக்க சிந்தனையோடு நாங்கள் போக வேண்டும். இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியை பற்றி பேசுகின்ற பொழுது இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? இன்றைக்கு அவர்களுடைய கல்வித்தரத்துக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு அரசாங்க நியமனங்களில் பார்த்தால் அதிகப்படியான நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போவும் வெயிட்டிங்கில் எங்களுடைய பட்டியல் இருந்தோன்னு தான் இருக்கு. பட்டதாரிகள் மட்டும் இல்லை, OLL மற்றது தொழில் கற்கைகள் படித்த படியங்கள் எல்லாத்துக்குமே வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையிலே அவை தங்களுடைய பொருளாதாரத்தை தேடியும் இங்கே இருக்கிற அச்சுறுத்தல்களுக்கு பக்கமும் தான் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது, இங்கே அச்சுறுத்தல் ஒன்று மில்லியன் சொல்லக்கூடாது. இன்றைக்கு ஊடகங்களில் வராமலே நிறைய அச்சுறுத்தல் நடந்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் மேல பாஞ்சு கொண்டுதான் இருக்கு. ஆனால் வெறுமனே பொருளாதார பிரச்சனையை வச்சுக்கொண்டு நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என்று இல்லை, அவர்கள் அச்சுறுத்தல் உயிர் ஆபத்தை எதிர்கொள்ள முடியாமல் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இன்று ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு யாராலையும் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி இல்லை. அவர் யாருக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டிய தேவையும் கடப்பாடும் இல்லை. அவர் நினைச்சிருந்தால் இந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த காலப்பகுதியில் எங்களுக்கான ஒரு தீர்வை நோக்கி பயணிச்சிருக்க முடியும். ஏன்னா யாருக்கும் பொறுப்பு சொல்ல தேவையில்லை, யாருமே அவர் கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனால் அவர் அதை செய்யாத ஒரு நிலையில நாங்கள் இன்றைக்கு ஊழல் மோசடியை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருத்தருமே பேசினோம் ஊழல் மோசடியை பற்றி, ஒரு ஆள் சுட்டி காட்டி கொண்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சவினுடைய குடும்பம் இன்றைக்கு இந்த கோத்தபாய நாட்டை விட்டு வெளியேற்றின பொழுது அந்த குடும்பத்துக்கு எதிராக அவர்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தால் நீதிமன்றால் இன்றைக்கு நாமல் திருப்பி தேர்தலில் வர்ற சூழல் இருந்திருக்காது. 5 வருஷம் ஜனாதிபதியாக இருந்தால்தான் அவருக்கான அந்த ஓய்வூதிய கொடுப்பனவுக்கு உரித்துடையவராக இருக்கிறது என்றதுதான் வளமை. ஆனால் கோத்தபாய ராஜபக்ஷ தன்னுடைய ஏனைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் போன்று அவர் முழு அந்த சலுகைகளையும் அனுபவிக்கிற ஒரு நிலையில தான் இன்றைக்கு கொண்டாந்து விட்டு இருக்குது. அப்ப இதை கேட்க வேண்டியவர்கள் கேட்காமல் இருக்கிறபடியாலும் இன்றைக்கு கொண்டு போன நீதிமன்றம் சொல்லுது இவை இன்னார் தான் காசுகளை எடுத்ததண்டு. ஆனால் இன்னும் அதில் ஒரு பக்கம் பார்க்க இல்லை, யாருமே கேட்கவும் இல்லை. கொண்டு போய் நீங்கள் எங்கெங்க முதலிட்டியலோ அவ்வளவு காசையும் நாட்டுக்குள்ள கொண்டு வந்து போடன்னு கேட்க இல்லை. இப்ப இதுல நிறைய பேர் வன்னிகளை இருந்திருந்தா தெரியும், TRO கோடிக்கணக்கான நிதி அங்க, வன்னியில வைபவத்தில் இருந்த நகைகள் அங்கு. அப்ப இவ்வளவையும் சூறையாடி சுருட்டி கொண்டு போட்டு இன்றைக்கு அதல பாதாளத்தில் இலங்கையின் பொருளாதாரத்தை விட்டுட்டு நடுத்தர குடும்பங்கள் எங்கட தலையில தானே முழு வரியையும் சுமத்தி இருக்கு. நாங்கள் அந்த ஊழல் மோசடிக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஆட்சியில இருக்கிறார்களும் ஊழல் மோசடியில இருக்கிறபடியால் இன்றைக்கு எல்லா துறையும் இன்னைக்கு பரவலா பேசப்படுகிற சுகாதாரத்துறை மட்டுமில்லை, இன்னைக்கு சுகாதார அமைச்சரே கம்பி எண்ணுற நிலைமையில இலங்கை இருக்குதென்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கல்வித்துறை சுகாதாரத்துறை சகல துறையிலையும் ஊழல் மோசடி மலிஞ்சு போயிருக்கு. அது எப்படி மாற்றி அமைக்க போறோம், எப்படி நாங்கள் அதை
ஒரு சீராக கொண்டு வர போகிறோம் என்றால் எங்கள்கிட்ட சரியான ஒரு கொள்கை இல்லை, சரியான பொருளாதார கொள்கையே இல்லை. இன்றைக்கு இவ்வளவு பொருளாதார நிலைமை இருக்கிற நிலையில் எங்கே இருந்தாலும் சின்ன சின்ன ஃபேக்டரியை போட்டு இந்த இளைஞர்களுக்கு ஒரு நல்ல சம்பளத்தோடு ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து கொண்டு வர முயற்சித்திருக்கலாம். இன்றைக்கு IMF கடனை எடுத்து அவர்கிட்ட கடனை வந்து இவருக்கு கடன் கொடுக்குற நிலைமையில தான் இருக்கு. இன்னும் இது சீராக இல்லை. இது ஆட்சி அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் மாற்றத்தோட வேறு ஒரு ஜனாதிபதி வருவாராயிருந்தால் அதல பாதாளத்துக்கு மீளவும் அது போகிற ஒரு சூழல் எப்படி வரும் என்றால் உண்மை வெளியில வரும். ஏன்டா கடன் வேண்டி கடனை கட்டி கொண்டு இருக்கிறோம் வழியே இன்றைக்கும் தேசிய வருமானத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இல்லை. இலங்கையில தேசிய வருமானம் இல்லை, கடன் வாங்கி ஜீவிக்கிற சீவியம் தான். ஆனால் இந்த பிச்சை இருக்கிற நாட்டில் இன்றைக்கு அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், சகல அமைச்சரும் இருக்கிறான். அவை இந்த கொடுப்பனவில எதுலையும் புடியில்லை, எல்லாமே போய்கொண்டே இருக்குது. சகல வசதியும் அவைக்கு போய்கொண்டுதான் இருக்குது. நாங்கள் மக்கள் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இந்த அரசியலில் இளைஞர்கள் யுவதிகள் வர வேண்டும் என்று கேட்கிறோம். ஏனென்றால் ஊழலற்ற ஒரு அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இதில் வருமனே நாங்கள் பேசி போட்டு போறதா இருக்கக்கூடாது. என்றால் வளமையாக 70-80 வயதிலே தான் எங்களோட அரசியல்வாதிகள் இன்றைக்கும் அரசியல் கதிரியை பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. அந்த நிலைமை மாறவன் இன்னைக்கு ஒரு 30 வயதுக்கு பிறகு ஒரு பக்குவப்பட்ட இளைஞர்களாக யுவதிகளாக நீங்கள் அரசியல்ல பிரவேசிக்க வேண்டும். ஆனால் ஊழல் மோசடி இல்லாத ஒரு ஜனநாயக பண்போட இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள நீங்கள் வர வேண்டும். அதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய இளைஞர்கள் என்ன நாங்கள் விடுதலை புலிகளுடைய காலத்தில் இருந்து பார்க்குறோம். அந்த காலங்களில் மது இருக்கே இல்லை, போதவஸ்தி இருக்கே இல்லை, பெண்களுக்கு எதிரான வன்முறை இருக்கே இல்லை, துஷ்பிரயோகம் இருக்கே இல்லை. அது ஒரு கனவு வாழ்க்கையாகத்தான் எங்களுக்கு நாங்கள் இப்போ நினைச்சு கொண்டிருக்கோம். அந்த வாழ்க்கை மீளவும் வரவன். அந்த ஒரு பண்பு வந்தால் உண்மையில் அது ஒரு நல்ல சந்தோஷமான நாடாக நாங்கள் வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயகம் என்று பேசிக்கொண்டிருக்கிற அந்த நாடு உங்களுடைய கைகளில் தான் இருக்குது. அவர்கள் எவ்வளவு ஒரு லட்சிய கனவோடு அந்த ஒரு நல்ல ஒரு அழகிய நாட்டை உருவாக்க நினைத்தார்களோ அந்த கனவை நீங்கள் நனவாக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாராளுமன்ற தேர்தல்களில் இளைஞர்களின் பிரவேசத்தும் குறைவா இருக்குது. இளைஞர் வேட்பாளர்களும் குறைவா தான் இருந்திருக்குது. விரல் வெட்டு எண்ணக்கூடியமா இருக்குது. எதிர்வருகின்ற தேர்தல்களில் இப்ப நீங்கள் ஒரு கட்சியின் அமைப்பாளர்களா இருக்கிறபடியா இல்ல தலைவர்களா இருக்கிறபடியா நீங்கள் எதிர்காலத்துல இளைஞர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதா? இருக்கு. ஆனால் நான் நம்புறேன் அந்த இளைஞர்கள் அந்த இளைஞர் யுவதிகளா இருக்கணும் அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு வரும் பட்சத்துல அவர்களுக்கான அந்த அறிவையும் கொடுத்து கொண்டு வரும் பட்சத்துல அவர்கள் ஆளுநர்களோட அதை செயல்பட முடியும் நம்புறேன். ஏன்னா சும்மா பட்டியலை நிரப்புறதுக்கு போட்டு தான் நாங்க பார்த்துருக்கோம். ஆனா அதை தாண்டி அவர்களுக்கான அந்த அரசியல் அறிவையும் ஒரு அனுபவத்தையும் கொண்டு அந்த இடத்துக்கு வரும் பட்சத்துல அது அவர்கள் நிலைச்சு செயல்பட முடியும்னு நான் நம்புறேன். அந்த அடிப்படையில் நானும் அப்படி ஒரு பட்டியலிருந்து வந்தவன் தான். இளைஞனாக இங்கு என்னுடைய அறிவை அதாவது ஓரளவுக்கு ஒரு அனுபவத்தை வெளியிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தாலும் உள்ளுக்கு மிச்ச அறிவை எடுத்ததுதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய பயணம். அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தால் தெரியும், சில இடங்களில் அது நிராகரிக்கப்பட்ட அல்லது கண்டுகொள்ளாமல் போற ஒரு பக்கம் இருந்திருக்கு. தேர்தல் நிதி என்பது மட்டுப்பாடு வேணும். ஏனென்றால் நீங்கள் 10 லட்சம் செலவழிக்கிற ஒரு உறுப்பினரோட 5 கோடி செலவழிக்கிற ஒரு ஆள் போட்டி போடைக்க அவருக்கு தான் வாய்ப்பு கூட. விளம்பரத்துல இருந்து சும்மா எல்லாருமே சொல்லலாம். ஆனால் விளம்பரத்துல இருந்து போஸ்டர் ஒட்டுறதுல இருந்து சகல செலவும் பார்க்கிற பொழுது அது ஒரு நிறைய காசை நோக்கித்தான் அந்த தேர்தல் பிரச்சாரம் அமையும். ஆனால் இலங்கையின் சட்டத்தில இன்னும் இவ்வளவு காசுக்குள்ளதான் நீ தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு சட்டம் இல்லை. ஆனா சொத்துக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு காசு, உனக்கு எத்தனை காணி, எத்தனை உண்மை, அது கூட ஒழுங்கா கொடுக்குறீங்க. எல்லாம் அந்த ஒழுங்கான விவரங்கள் கூட அந்த சொத்து பக்கத்துல போகிற இல்லை. ஆனால் உண்மையிலே எதிர்வார காலங்கள் நீங்கள் அந்த சட்டம் உணர்ந்து இவை இந்த பக்கத்தாலே அந்த தேர்தல் நிதிய மட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பக்கம் ஓடுது. ஆனா நிச்சயமா உங்களை மாதிரி இளைஞர்கள் யுவதிகள் தான் தமிழ் தேசிய பரப்பில எங்களுடைய மக்களுக்கான சேவையாட்டு, எங்களுடைய உரிமைக்காகவும் எங்களுடைய நீதிக்காகவும் உங்களை மாதிரி இளைஞர்கள் யுவதிகள் இணைந்து கொள்ள வேண்டும்.
எதிர்காலத்தில் அது உள்ளூராட்சி மாகாண சபை என்ற பக்கத்தில் உங்களுக்கான நீங்கள் செய்கிற சேவையும் உங்களுடைய அர்ப்பணிப்பான கடமையையும் வச்சுக்கொண்டு உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க சொன்னீங்க சாணக்கியன் மட்டும்தான் நின்று. இப்ப உள்ளூராட்சி மன்றங்கள்ல வந்து பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்புகள் வருது ஏன்னு சொன்னா வட்டார பிரதிநிதித்துவம் வந்து அவைக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி. ஆனா பாராளுமன்ற எலெக்ஷன் இல்லாட்டி வட மாகாண சபை எலெக்ஷனுக்கு ஏன் அந்த வாய்ப்புகள் வருது? பாராளுமன்றம் பொதுவாயே ஆசனங்கள் சொல்லுவது தற்காப்பு தேவையை படிக்கணும். நானும் என்னுடைய கட்சியில பெண்களை சேர்ந்து வச்சிருக்கிறேன். அதுக்கெல்லாம் இலவசமாக நான் தற்காப்பு தேவையை படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனபடியால் இதெல்லாம் தேவை உங்களுக்கு எதிர்பார்த்த காலங்களில் அது தேவை. ஆனா நிச்சயமாக நீங்கள் எந்த பக்கத்துல பயணிக்க விரும்புகிறீங்களோ நான் உங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுத்தர முயற்சிக்கிறேன். இதுல ஒரு சின்ன இந்த தேர்தலுக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கலாம் தெரியுமா உங்களுக்கு? 109 ரூபாய். இப்ப 109 ரூபாய்க்கு சாதாரணமான ஒரு கேம்பெயின் நீங்க செய்ய முடியும் நினைக்கிறீங்களா இன்றைக்கு? அல்லது என்னுடைய சகோதரி உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களுடைய யாழ் மாவட்ட கேம்பெயின் ஜனாதிபதி அவர்களுக்கு வரக்கூட சம்பளத்துக்கு கூடவாக இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அப்ப நான் நம்புறேன் சாதாரணமான ஒரு விஷயம் நாங்க இன்னைக்கு எங்களுடைய டிராகோனியன் லோஸ முதல் மாற்றோம். ஏன்னா இன்னைக்கு சட்டத்தை 109 ரூபாய்க்கு ஒரு டீ கூட குடிக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு வைக்கிறதுக்காக இருந்தது 20 ரூபாய் ஒரு ஓட்டு. 20 ரூபாய் ஓட்டுக்கு நீங்க உங்களை செய்ய கூட கொண்டு போய் சொல்ல முடியாது. அப்ப 1000 ஓட்டுள்ள ஒரு வட்டாரத்துல 20,000 தான் ஒரு வேட்பாளர் செலவழிக்க முடியும்டா. 20,000க்கு நீங்கள் ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு தேர்தலை கூட கொடுக்கல. அந்த மாதிரி மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்கிறது. வணக்கம், என்னுடைய பேர் புகதாசன். என்னுடைய பேரணி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அவர்களோட இந்த இலங்கையோட டெர்சரி எஜுகேஷன் சிஸ்டத்துல குறைபாடு இருப்பதாக நான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி இதுல டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அந்த டெர்சரி எஜுகேஷன் சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணக்கூடிய வகையில நீங்கள் கடந்த 5 வருடமாக பார்லிமெண்ட்ல ரீப்ரசன்டேட்டிவா இருக்கிறபடியால இந்த கோடிங் இந்த ஜப்பான்ல செய்யற கோடிங் சிஸ்டத்தை விட ஏதாவது பார்லிமெண்டில் அதாவது இந்த இலங்கையில் இருக்கிற டெர்சரி எஜுகேஷன் சிஸ்டத்தை ரிஃபார்ம் பண்ணக்கூடிய நடவடிக்கை ஏதாவது எடுக்கப்பட்டிருக்கா as a parliamentarian? இது சார்ந்து 2019 தேர்தல் விஞ்ஞாபனங்களிலேயும் பேசப்பட்டது. அதன் அடிப்படையில சிட்டி யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் கொண்டு வரன்றது, அதே எஜுகேஷனை ஸ்கில் ரிலேட்டடா கொஞ்சம் கூட அதிகமாக கொண்டு வந்து யூனிவர்சிட்டியில சீட்ஸையும் இன்க்ரீஸ் பண்றது சார்ந்து பேசப்பட்டது. அதையும் தாண்டி கரிக்குலம் சிலபஸ் மாற்றப்பட வேண்டிய தேவையும் இருந்தது என்று சொல்லி பேசப்பட்டது. அதுக்கான ரிஃபார்மேஷன் மினிஸ்ட்ரியூடாக 2-3 மீட்டிங்கள் கன்சல்டேட்டிவ் கமிட்டிஸ் பார்லிமெண்ட்ல நடத்தப்பட்டது. அதில் நாங்களும் கலந்து கொண்டாங்க. அது சார்ந்து முன்னேற்றம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அதில் கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் தற்போது நான் அறிய கிடைச்ச நிலைமை இன்றைக்கு அதற்கான ரிஃபார்முக்கான ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் தயாராக இருக்கிறது. அதை அமல்படுத்தும் பட்சத்துல நான் நம்புறேன் அவர்களுடைய நோக்கமும் நீங்க சொன்னது வேற இந்த தொழில்நுட்பம் சார்ந்து எங்களுடைய பிராந்தியத்தை கொண்டு வரதுக்கு சேவை அடிப்படையில எங்களுடைய வெளிநாட்டு ஏற்றுமதியை கொண்டு வரதுக்கான ஒரு சிந்தனையோட இந்த ரிஃபார்மேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு சொல்லப்படுகிறது. நாங்கள் இந்த டாக்குமெண்ட் பார்க்கல, ஆனால் அது தயாராக இருக்குன்ற சொல்லி கேள்வி. எனக்கு அந்த சூழல் முழுக்க தெரியும். ஆனால் சின்ன பக்கத்துல இருந்து வந்து அதை செய்யறதுன்றது அதுக்கு பெரிய இப்ப நீங்கள் ஐடி சம்பந்தமான டெக்னாலஜி எங்கள்கிட்ட இல்ல, அல்லது ஒரு இன்ஜினியரிங் இல்ல, அது ஆனால் ஒரு மீன்பிடி தொழில பரம்பரையா செய்து வந்த மீன்பிடி தொழில கற்க முடியாத ஆக்களையில அந்த மயிலிக்கிறவங்க அங்கீகரிக்கிற ஆக்கள். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்காமல் சின்ன தென்னிந்தியாக பிடிக்கிறதுன்றதுக்கு அது உடன்பாடு இல்லாத இன்னொரு விஷயம் வந்து சொல்லுங்க. முன்னணியில இதே நீங்கள் நானும் மாகாண சபை உறுப்பினராக இருந்த காலத்துலதான் டெக்டர் கொண்டு வந்து மீன் கடல்ல பிடிக்கிறதெல்லாம் செய்வது நாங்கள் போய் பார்த்தோம். அதை எங்களால் தடுக்க முடியல. அப்ப இது எப்படின்னா திட்டமிட்ட வகையில தான் எங்களுடைய கடல் வளம் முழுக்க சிங்கள ஒரு நியாயம் இருக்குன்றாலும்
இதை இந்த அபிவிருத்தி வேலை திட்டத்தை மார்க்கெட்டை கொண்டு வந்தவர்கள் யார்? அந்த நேரம் மேடையில் பேசியவர்கள் யார்? தமிழ் அரசியல்வாதிகள், தமிழ் தேசிய அரசியல்வாதிகள். அப்ப நாங்கள் என்னன்னா அவர்கள் அதை கொண்டு சொல்லியிருக்கோம். உங்களுடைய கடற்கொள்ளாளர்களுக்கு அதை அந்த துறை அந்த பண்ண கொள்ளுவோம். அதை பேசியிருக்க வேண்டுமா இல்லையோக்கா? அப்ப நாங்கள் என்னென்றால் அபிவிருத்தி வெளியிட்டு கொண்டாந்துட்டோம். ஆனா நாங்கள் இன்னும் அவர்கள் தயார்படுத்தோம். அப்ப நான் நம்புறேன் எங்களுடைய தயார்படுத்துற வேலையை நாங்கள் முதல் செய்திருந்தோம்னா எங்களுக்கு அபிவிருத்தி நாங்கள் முழுமையா பயன்படுத்தோம். உங்களுடைய கடல் வளம் எங்களுக்கு தானே தேவை. எங்களுடைய கடல் வளத்திலே இன்னொரு வளத்தை வேறு யாரும் சூழலாவது முடியாது. ஆனால் அதையும் உங்களுடைய வளத்தை பயன்படுத்தி பொருளாதார ரீதியாக பெறுவதற்கு நாங்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கணும் என்றுதான் என்னுடைய வரலாறு. இல்ல நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இந்த நேஷனல் ஜிடிபி வந்து 5% குறைவாக தான் இருக்குது. அதாவது 100 வீட்டுக்குள்ள எங்களுடைய தேசிய உற்பத்தி என்பது வடக்கு கிழக்குல நாங்கள் 5% குறைவான ஒரு பங்களிப்பை தான் கொடுக்குறோம். ஆனா வடக்கு கிழக்கு மையப்படுத்தி கடல் வளம் ஏராளமா இருக்குது. ரொம்பவே கடல் வளம், எங்களோட விவசாயம், ஏனிங்க கைத்தொழில் எல்லாமே இருக்குது. ஆனா இந்த கடந்த காலங்கள்ல அந்த பங்களிப்பு வந்து 5% குறைவா இருக்கும்போது நாங்க என்ன பொறுத்தவரையும் நாங்கள் கடந்த காலத்தை பற்றி பேசாமல் இந்த இளைஞர் யோகிகள் புலம்பெயர்ந்து வெளிநாடு போறார்கள். அதுக்கு இந்த நாட்டில ஒரு பாதுகாப்பு இல்லை, ஒரு சமாதானமாக ஒரு நிம்மதியாக வாழக்கூடிய முடியாத சூழ்நிலை இருக்கிற அதே சந்தர்ப்பத்துல பொருளாதார ரீதியான ஒரு திறமையில்லாத ஒரு நிலைமையை புலம்பெயர் செல்வதற்கு ஒரு காரணமா நான் பார்க்கிறேன். எனவே இதை மாற்றி அமைக்கணும்னா நிச்சயமாக இந்த ஆக குறைந்தது ஒரு 100 தொடக்கம் 500 பேர் உள்ளடக்கிய கைத்தொழிற்சாலைகள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும். ஆனா புலம்பெயர்ந்த மக்களோடு பேசும்போது அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தனித்தோ அது புதிதாக நீங்க உதவிகள் செய்வதற்கு. ஆனா இந்த நாட்டினுடைய சட்டம் அதுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர்கள் சொல்லும்போது அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, உதாரணமாக அப்போ ஹாஸ்பிட்டல் மாதிரி நாங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்து போனா உண்மையை அரசு எடுத்துட்டு போனா நாங்க என்ன செய்யணும் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். எனவே அந்த கொண்டு வர முதலீடுகளுக்கான ஒரு பாதுகாப்பு சரியாக கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்னொரு விடயம் இருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த முதலீடுகள் கொண்டு வந்தீங்க தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களிடம், அதாவது அரசியல்வாதிகளிடம் இல்லையோ என்னன்னா ஒரு தனிப்பட்ட ரீதியான நிகழ்ச்சிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு எண்ணம் இருக்கிறது. எனவே பொது சிந்தனை கருதி இவ்வாறான தொழிற்சாலைகள் வர வேண்டும். தேசிய உற்பத்திக்கு இந்த வடக்கு கிழக்கு மாநிலங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. இது பற்றி இந்த தேர்தலில் அதிகம் விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் தேர்தலில் விவாதிக்கப்பட்ட ஒன்றுமே ஆதாரமற்ற விவாதங்களாகத்தான் போகுது. அப்ப இந்த தேர்தல் நேரத்துல நீங்க பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் சேறு பூசுற ஒரு தன்மை இருக்கிறது. அன்னைக்கு அந்த சக்தி டிவி நிகழ்வுல பாத்தீங்கன்னா மன்னிக்கோன் 2 பேரும் என்னுடைய சகோதர நண்பர்கள். ஆனால் ஒருத்தர் குடுதிகா, ஒருத்தர் பாரதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மன்னிக்கோன் அந்த பேர்களை சொல்றது. அப்படியான ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் சேறு பூசுகின்ற நிகழ்வாக நான் தான் பார்க்கிறேன். குறிப்பாக எனக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியில ஒரு நடந்த ஒரு விடயத்தை நான் சொல்ல முடியும். என்னுடைய கட்சி செயலாளர், அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய செயலாளர், இன்றைக்கு தனிப்பட்ட ரீதியில என்னுடைய மக்களுக்காக நான் ஒரு தீர்மானத்தை தேர்தலுக்காக எடுத்து விட்டேன் என்ற அடிப்படையில் அவர் ஒரு மேடையில், ஒரு அரசியல் மேடையில், அதாவது எதிர்கால ஜனாதிபதி வேட்பாளர் இருக்கிற மேடையில அவருடைய நோக்கம் என்ன நான் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலேயே தம்பி உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ கை சின்னத்துல போட்டிட்டு வேண்ட ஒரே உறுப்பினர் அது யார் மாவட்டத்தில் இலங்கையிலேயே கையில போட்டிட்டு வேண்ட ஒரே உறுப்பினர். அப்ப ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்க போனேன்னு கேட்டா நான் போனதுதான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போனது. அப்ப செயலாளருடைய தேவையாக இருந்தது என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்க்கிறது. அப்ப சேராத பட்சத்துல என்னத்தை சொல்லலாம்? அப்ப சொல்லிக்க ஆதாரத்தோட சொன்னா அதுக்கான கதையை சொல்லலாம். ஆனா இல்லாத பட்சத்துல இதுக்கு நாங்க பதில் சொல்லி கொண்டு அவர்கள் செய்கிற அதே நிலைமைக்கு எங்களையும் இறக்குறதுக்கான ஒரு வேலை திட்டமா இருக்கும். நீங்க கேட்ட அப்டேட்ன்ற விஷயம் தான் எனக்கு விளங்கல. நான் இங்க அப்டேட் கொடுக்கறது அதை பற்றி எங்களுக்கு கோசிப்புக்கு அப்டேட் கொடுக்கல தம்பி. Just information that
மற்றது இன்னொரு ஒரே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் கௌரவ உமா சந்திர பிரகாஷ் அவர்களிடம் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் ஒவ்வொரு நினைக்கிறேன் 30க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். அந்த வகையில ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களினை ஆதரிப்பதற்கு அல்லது வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அல்லது விருப்புரிமை காணப்படுகின்றது. அது எங்களுடைய அடிப்படை உரிமையும் கூட. அந்த வகையில இந்த நான் ஒரு தமிழ் இளைஞராக இந்த சஜித் பிரேமதாச அவர்களினுடைய இந்த முறை வேட்பு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இந்த இனப்பிரச்சனை அல்லது எங்களுடைய சிறுபான்மை மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கான அல்லது அதனை தீர்ப்பதற்கான ஏதாவது முன்னெடுப்புகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா? பல சந்தர்ப்பங்கள்ல வடக்கு கிழக்குக்கு அவர் விஜயம் செய்யும் போது கடந்த 5 வருடங்களாக எதிர்கட்சி தலைவரோடு பயணித்தவர் என்ற வகையில நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்குல மிக அதிகமான இடங்களை இந்த ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவரை கொண்டு சென்று மக்களோடு சம்பந்தப்படுத்தியவர் என்ற வகையில பல இடங்கள்ல அவர் சொன்ன ஒரு விடயம் 13ஐ முழுமையாக தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு மேலதிகமான எங்களுடைய அரசியல் சார்ந்த எங்கள் மக்களுக்கான அந்த சிறுபான்மையினர் ஒரு வசனத்தை நான் பயன்படுத்தவில்லை. என்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் சொல்கின்ற விடயம் இலங்கையர்களாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறார், உரிமை என்று சொல்லியிருக்கிறார். எனவே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வியாழக்கிழமை வெளிவர இருக்கிறது. அதற்கான பதில் அதில் கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை கடந்து இந்த பொது வேட்பாளர் தொடர்பிலையும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு தேசிய கட்சியில ஒரு உறுப்பினராக இருந்தாலும் நானும் இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு தமிழச்சி. அது மாத்திரமல்லாமல் யுத்தத்தால் காலம் கடந்துதான் நான் என்னுடைய அரசியல் பயணம். ஒரு தமிழ் பிரதித்துவம், அதாவது வடக்கு கிழக்கை சார்ந்த கட்சிகளுடைய பிரசன்னம் கொழும்பிலே இல்லாத காரணத்தினால் என்னுடைய வாக்குகளை ஒரு தேசிய கட்சிக்கு வழங்கிய காரணத்தினால் பழக்கப்பட்டு என்னுடைய அரசியல் பயணம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஆரம்பமானது. ஆனால் கட்சி சார்ந்து கடந்த முறை கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் ஒரு தீர்மானம் எடுத்த போது அதிலிருந்து விலகித்தான் நான் சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு பயணிக்கின்றேன். எனவே பொது வேட்பாளர் என்பது எங்களுடைய இனத்தினுடைய ஒரு அடையாளம். அந்த பொது வேட்பாளரை தெரிவு செய்கின்ற உங்களுடைய உரிமையை நாங்கள் மதிக்கின்றோம், கௌரவப்படுத்துகின்றோம். அது உங்களுடைய ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு இருப்பை காட்டுவதற்கான ஒரு முயற்சி என்றுதான் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த 2வது வாக்கு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக நாட்டினுடைய மாற்றத்திற்காக ஒரு சிஸ்டம் சேஞ்சுக்காக நீங்கள் உங்களுடைய வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்பதை அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஒரே ஒரு விடயம் நான் நீங்க சொன்ன அந்த gossipன்ற விடயத்துக்கு ஒரு வாரன். ஏன்னா அந்த CIA மீட்டிங் சம்பந்தமா தான் நான் இதை சொல்ல விரும்புறேன். ஒரு சோஷியல் மீடியா ஒன்று வந்திருக்குது இப்போ லேட்டஸ்ட். எனக்கு இந்த மீட்டிங்ல நீங்க தான் அனுப்பிச்சு நானும் சாணக்கியனும் ஒன்றாக நடக்கிறது, அப்புறம் ஒன்றாக படம் எடுக்கிறது ஜெட்விங்ல. இது ஜெட்விங்ல எப்ப நடந்தா 2 கிழமைக்கு முதல் இந்த கூட்டத்தை தயார்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடிய இடத்துல அதுல போட்டிருக்கிற விடயம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பதற்கான டீல் பேச்சுவார்த்தைக்காக கொழும்பு ஜெட்விங்கில் அங்கஜன் ராமநாதன் மற்றும் சாணக்கியன் ஆகியோர் நாங்கள் நின்றவருக்கு படம் எடுத்தவருக்கு படம் போஸ்ட் கொடுத்துடுவார். அப்ப இப்படியான செய்திகளை வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரம் சொல்லணும். அதையும் தாண்டி ஒரு விடயம், இன்னைக்கு தேர்தல் பேச வரையில, அரசியல் பேச வரையில, ஆனாலும் இந்த நேரம் நாங்கள் எல்லோரும் சிந்திச்சு எங்களுடைய வாக்க செல்லா வாக்கு ஆக்காம இருக்க வேண்டும்ன்றது நான் நம்புறேன் அவசியமான விஷயம். என்றால் நாங்கள் இப்ப இருக்கிற நிலைமையை வைத்துக் கொண்டுதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆகவே தக்க வைக்கணும். செல்லா வாக்கு ஆக்குறதுக்கு பலர் முயற்சிக்கணும். டைவர்ஷன் யாரையோ நேர்ச்சில தான் அந்த பொது வேட்பாளர் நடக்குதுன்னு நான் நம்புறேன். ஏனென்றால் இன்னைக்கு ஏற்கனவே பொது வேட்பாளர் வேலை திட்டத்தை முயற்சியும் இல்ல, நான் பொது கட்டமைப்புகளையும் இல்ல. ஆனால் 2009 யுத்தம் முடிஞ்ச உடனே எங்கட தரப்பில் ஒரு ஆள் இறங்கி இருந்தால் எங்களுக்கு இனஅழிப்புக்கான நீதியும் ஒரு சர்வதேச விசாரணையும் வந்திருக்கும். அந்த தீர்க்க தரிசனம் எங்கட தமிழ் தேசிய பரப்பில் இருக்கே இல்லை. ஆனால் இது ஆற்ற நிகழ்ச்சியும் இல்லை. ஆற்ற நிகழ்ச்சிக்கு பின்னாலேயும் போற ஆக்கள் இல்லை. நாங்கள்
ஆனால் இதுல ஒரு விஷயம், சிவாஜிலிங்கம் கடந்த பல தேர்தல்ல கௌரவ சிவாஜிலிங்கம் இறங்கினவர். போன முறை கௌரவ அப்பாவும் ஒரு காலத்துல இறங்கி இருக்கிறார். இல்ல அது பொது வேட்பாளர் இல்ல, அவர் தமிழர் தரப்புல இறங்கி அவர் அது பண்ணினவர். அது எங்கட இனாளிப்புக்கு முன்னா, அது இது இனாளிப்புக்கு பிறகு நாங்கள் சொல்ற விஷயம். அதுல கௌரவ சிவாஜிலிங்கத்துக்கு போன முறை கட்டுக்காசு நான் தான் கட்டி அவருடைய ஜனாதிபதி வேட்பாளராக நான் கொண்டு வந்தேன். ஆனால் என்ன துரதிருஷ்டம் என்றால் அப்பவும் இந்த சிவில் அமைப்புகள் எல்லா கட்சியோடையும் நாங்க பேசினாங்க. தமிழ் தேசிய இல்ல தமிழ் தேசிய பரப்பில பயணிக்கிற எல்லா கட்சிகளையும் கேட்டு நாங்கள் கௌரவ சிவாஜிலிங்கத்துக்கு ஆதரவு கொடுக்க சொல்லி அப்ப இப்ப முன்னெடுத்து கொண்டிருக்கிற பல கட்சிகள் சிரிச்சு போட்டு போனது, அவர் ஃபேமஸா வந்துள்ளார் என்று சொன்ன கட்சி தலைவர் எல்லாம் இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் தொடர்பா அறிக்கை விட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் இப்ப தமிழர் தரப்பிலே ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டுட்டீங்க, தமிழர் ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் தமிழர் ஒரு ஆளை நிராகரிக்க கூடாது என்ற பக்கம் தான் நாங்க சிந்திக்கிறோம். அதாலதான் நாங்க எங்களுக்கு பின்னாலே எந்த ஒரு நாடும் இல்லை, எந்த ஒரு மாஃபியாவும் இல்லை. ஆனபடி நான் பொதுக்கட்டமைப்பு இல்லை, அதே முதல்ல சொல்லுவேன். நீங்கள் ஆள குற்றச்சாட்டுகள் என்ன தெரியல. ஆனால் அரியநேந்திரன் என்ற ஒரு தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. ஆனபடியா நாங்கள் 50% அதிகமான ஒரு தமிழருடைய வாக்கு கொடுக்க வேண்டும் என்றதான் எங்களோட நோக்கமே ஒழிய அங்கேயும் சொல்லுற மாதிரி நாங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பின்னாலேயும் தமிழ் பொது வேட்பாளர் கொண்டு வர இல்லை என்றதான் உண்மை. எனவே இவை சிந்திக்கிறதுக்கு முன்னமே நாங்கள் சிந்திச்சார்கள். கௌரவ சிவாஜிலிங்கத்தை போன முறை நான் கடந்த பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலில் நான் கொண்டு வரைக்கே நாங்கள் அதை சிந்திச்ச நாங்கள் இது தொடர்பாக உண்மையா நீங்கள் அந்த பொது கட்டமைப்பை அப்படி கொண்டு வர பொழுது இந்த கேள்விகளை அங்கே சொன்னால் சிலது பதில்களை வடிவா சொல்லுவேன். தேர்தல் கடந்த காலத்தை ஆவணத்தில் இந்த 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் அந்த 13வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு மட்டுமே. அதுல எந்த விதமான ஒரு அதிகார பகிர்வுக்குமான சந்தர்ப்பமும் இல்லை. அப்ப அந்த 13வது திருத்தச் சட்டத்தினூடாக இந்த இன பிரச்சனைக்கான தீர்வினை எட்ட முடியுமா என்று நினைக்கிறீர்கள்? கடந்த தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பாக இல்ல, வர இருக்கிற தேர்தல் விஞ்ஞாபனமும் அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறத நாங்கள் வியாழக்கிழமை தான் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இந்த தொடர்ச்சியாக வந்த காலப்பகுதிகளில் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் 13 முழுமையாக அமல்படுத்துவேன். அதே நேரத்தில் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கும் போது சொன்ன ஒரு விடயம், மக்களுடைய எதிர்பார்ப்பு 13 தலைமுறை அடுத்த கேள்வி நீங்க அதை முழுமையாக அமல்படுத்துவீங்கன்னா 13+ஆ மைனஸா, காணி இருக்கா, போலீஸ் இருக்கா, மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டினுடைய நீதி பூர்வத்தில் இருக்கிற 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன். இதுதான் நம்முடைய கருத்து. இதற்கு மேலதிகமாக அவர் கூறக்கூடிய ஒரு விடயம், இது நாங்கள் ஊடகங்களுக்கு சொல்லலாமா இல்லையா எனக்கு தெரியாது, இந்த பிரதேச செயலக கட்டமைப்பை கொண்டு வந்தது அவருடைய தந்தையார். அந்த பிரதேச செயலகங்களுக்கான அந்த சக்தியை கொடுத்தது அவருடைய காலத்தில். ஆனால் அவருக்கு அவருடைய தந்தையுடைய இழப்புக்கு பின்னர் அந்த அதிகாரம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருப்பதாக சஜித் பிரேமதாசன் கருதுகிறார். எனவே நாங்க சொல்ற இந்த காணி போலீஸ் அதிகாரத்தை பற்றி பேசும்போது, காணி தொடர்பாக அவர் பேசும்போது அவர் சொல்ற விஷயம், இந்த காணி அதிகாரம் என்பது நாங்க மத்திக்கா மாகாணத்துக்கான பேச்சுகளுக்கு அப்பால் அந்தந்த காணி பிரச்சனைகள் அந்த பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பிரச்சனையாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாங்க ஒரு பிரதேச செயலகத்தில் இருக்கிறோம், அது மாகாண சபையா இந்த மத்திய ஆண்டுதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் ஒரு தூர நோக்கி இருக்கிறது, இலக்கு இருக்கிறது, அது தொடர்பாக ஆளுமையான புறமையாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக இந்த பிரதேச செயலக கட்டமைப்பு என்பது மிக மிக வலுவூட்டப்பட்டதாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு கட்டமைப்பாக அது மாற்றம் பெறும். அது மாற்றமல்லாமல் இந்த 13 முழுமையாக அமல்படுத்துவர், இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவர். இதற்கு மேலதிகமாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை மையப்படுத்தி இன்டர்நேஷனல் டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜனவரி மாதம் நடத்துகிற முதல் முறையாக உறுதிமொழியையும் கொடுத்திருக்கிறார். இதற்கு மேலதிகமாக நான் அவர் சொல்லாத ஒரு விடயத்தை இங்கு சொல்ல வேண்டும். நாங்கள் 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்ததற்கு பின்னர் இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம்.
இப்போ நீங்க ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களையும் கூட இந்த கணக்கெடுப்பு எடுக்கலாம். ஆனா அந்த எண்ணிக்கையில பெரிய மாற்றங்கள் இருக்காது. அது ஒரு கொஞ்சம் மாற்றமா வந்து இருக்கும். ஆனா அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்புல 19 வயது பெண் கூட பெண் தலைமை குடும்பத்துக்குள் உருவாக்கப்பட்டிருப்பார். ஆக மொத்தம் அந்த பெண் என்பவர் யுத்தம் முடியும் போது ஒரு 4-5 வயது குழந்தையாக இருந்திருப்பவர் இப்பொழுது பெண் தலைமை குடும்பங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் அவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அது தொடர்பாக ஆய்வு வைத்திருக்கிறீர்களா எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய மாவட்ட செயலகங்களில் இருக்கிற இந்த பெண் தலைமை குடும்பங்களுடைய கணக்கெடுப்பு எடுத்து பாருங்க. 18-19 வயது கணக்கெடுப்பு இருக்கிறது. சிறு வயது திருமணங்கள், சிறு வயதுல குழந்தை பெறுவது மற்றும் இடைநடுவுல கல்வியை பெறுவது, இதற்கு பின்னான இந்த பெண்களுடைய நிலைமை இருக்கிறது. ஏன்னா ஒரு சிறந்த ஒரு ஆற்றுப்படுத்த நிகழ்ச்சியை எல்லோருமே கொடுக்க தவறிவிட்டு இருக்கிறார். அது ஒருத்தர் நாங்கள் கடந்த அரசு மட்டும் சொல்லலாம். அது இருக்கிற அரசியல்வாதிகள், பொதுமக்கள், சிவில் அமைப்புகள் எல்லோருமே அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா சில முக்கியமான விஷயங்களை நாங்கள் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கவனத்துக்கு கொடுத்து அதை ஒரு குழந்தையாக நாங்கள் அவ்வளவு விடயங்களை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கா விட்டாலும் எங்களுடைய திட்டத்தில் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 13ஆம் திட்டம் சம்பந்தமா ஒரு சின்ன ஒரு விடயம் சொல்ல வேண்டியிருக்கேன். அடிக்கடி எல்லாரும் பேசுறோம், நான் வந்தா 13 தருவேன், நான் வந்தா 13+ தருவேன். அது வந்து தந்தது மறுபடியும் தருவதற்கு ஒருத்தரும் தேவையில்லை. ஏற்கனவே தந்ததை அமல்படுத்த முழுமை அமல்படுத்துறது பற்றி தான் பேச வேண்டியிருக்குது. இதுல சென்ற வருடத்தில இருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட்டம் கலந்து வச்சார் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் முன்வாங்கி. அப்ப இன்னைக்கு அதுல என்ன விஷயங்கள் செய்ய வேண்டியது என்பது பேசப்பட்டது. பேசப்பட்ட இடத்துல சில கட்சிகள் இதுல வரவே இல்லை, பகிஷ்கரித்தார்கள். இப்பையும் வாக்கை பகிஷ்கரிக்கிறார்கள். அதே மாதிரி சிலர் வந்துச்சுன்னா அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த 10 கூட்டம் மட்டும் நாங்க செய்யறது அவர் செய்யறதுன்னு சொல்லிச்சோம்னா முழுக்க செய்தாதான் நாங்க வரும், இதை மட்டும் செய்துட்டு வர்றதுக்கு நாங்க வர மாட்டோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் தரப்பினர் ஒரு விஷயத்தை நாங்க ஜனாதிபதி அவர்கள் இந்த கூட்டம் தொடங்கி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 கூட்டம் நடந்தது. அதுல முதல் கூட்டத்துல ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். சில விஷயங்கள் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் சொல்லி போகும். அந்த அடிப்படையில் கடைசியா எங்களுக்கு ஒரு டிராஃப்ட் ஒன்று தந்தார். அந்த டிராஃப்ட்ல ஒரு டாக்குமெண்ட்ல இருந்துச்சு. அந்த 13வது திருச்சட்டத்தில் இருக்கிற முக்கியமான விடயம் காணி பிரச்சனை, போலீஸ் பிரச்சனை. ஆனா அந்த 13வது திருத்த சட்டத்தில் அதுதான் மக்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை. ஆனா அதையும் தாண்டி இருக்கிற பல பிரச்சனைகள் இருக்குது. என்ன பிரச்சனைடா, எது கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, எது சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்குது, எது லிஸ்ட் உங்களுக்கு தெரியும் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 இருக்குது. இதனால இருக்கிற பிரச்சனையாலதான் அதிகார பயிர் இன்னமும் முழுமையாக அமல்படுத்தப்படாமல். அதை பற்றி பல ஒரு விடயங்கள் பேசி, இவன் கல்வியை நீங்க சொன்ன மாதிரி இந்த டெர்ஷியரி எஜுகேஷனை மாகாணத்துக்கும் அந்த பலத்தை கொடுத்து கொண்டு வரதுக்கான விடயமும் அந்த டிராஃப்ட்ல இருக்குது. அதை தாண்டி இன்னைக்கு காணி நாங்க சொல்றோம், இன்னைக்கு தொல்பொருள் தொழில்துறை ஆக்கிரமிக்கப்படுது நிலங்களை. இன்னைக்கு வன இலாக்கா, வைல்ட் லைஃப் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். ஆனா இந்த விடயங்களை 13வது செய்தா கூட அது வந்துருமா? இல்ல. இது சார்ந்து பேசப்பட்டது, இதற்கான என்ன பிரச்சனைக்கான தீர்வு என்று பேசப்பட்ட போதிலும் எங்களுடைய இணக்கப்பாடு இல்லாததால அது இன்னும் துவைக்கும். அப்ப மறுபடியும் யாருக்கு 13 தரன்னு சொன்னாலும் மறுபடியும் இதே போதும். தாரம் என்று சொல்றதுக்கான காரணம் என்னென்றால் யாரும் வந்து எடுக்க மாட்டோம். இல்ல அதுல வந்து தாரம் யாருமே சொல்லல, இருக்கிறத அமல்படுத்துறது முதலாவது. மற்றது எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றதுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெளிப்பாடு இருக்கு. ஆனா இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு தேர்தல் நடத்துறதுக்கான முழு அதிகாரம் இருக்கு. இப்ப மாகாணத்து சபையை தேர்தல் நடத்தலாம், உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்புமனு கோரப்பட்டு அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து கட்சிகளுக்கு ஒற்றுமை இல்லை, நாங்கள் 4, 8 ஆக்கி 8, 12 ஆக்கிட்டு வந்தது எனக்கு உடன்பாடு இல்லை. அது எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் கடந்த வந்த காலங்கள்ல மாகாண சபை கலந்து எத்தனை வருடங்கள் முடிஞ்சிட்டு எந்த ஒரு ஆட்சியாளர்களும் மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு முயற்சிக்கிறேன். உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒரு தரம் 25% கொண்டு வந்தவர், ஆனா அதுக்கு பிறகு நடத்தே. இப்ப நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்குது? இது நாங்கள் ஒற்றுமை இல்லை. ஏன்னா நாங்கள் இதுல இருக்கிற 4 பேருக்குள்ளேயும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கு. பிரதிநிதியா கிட்ட ஒரு கருத்து சொல்லலாம், பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்து சொல்லலாம், அங்க கேட்க அவங்க சொல்லலாம், நான் சொல்லுவேன். ஆனா நாங்கள் பிரிவுபட்டிருக்கிறதால இப்ப நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கத்தானே பாருங்க. அந்த தேர்தல் இருக்கிற நாட்டில நீதிமன்றங்கள் இருக்குதாங்க. நாங்க தருவோம் என்று சொல்லல, இருக்கிறத நடைமுறை
சட்டம் சட்டத்திலே இருக்குது, இலங்கை அரசியல் சட்டத்திலே இருக்குது. அது நீங்கள் நாங்கள் கேட்கிறோம் நடைமுறைப்படுத்த, நான் நடைமுறைப்படுத்துறியா நீங்க பயங்கரவாத தடை சட்டம் தான் பாயுங்கள் யாரும் கேட்கல, நீ 6வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாங்க. ஆனா பாயுது. ஆனா 13வது திருத்த சட்டம் உங்கள்கிட்ட இருக்கு, அதை ஏன் நடைமுறைப்படுத்தாம இருக்கிறீங்க? அப்ப நாங்கள் அரசாங்கத்திலே போகணும் கேட்கறது. ஆனால் இன்னும் ஒரு விஷயம், இந்த 87ஆம் ஆண்டு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தமாக சர்வதேச உடன்படிக்கையா வந்த சட்டம் இன்றைக்கு 87 இருந்த காணி உடன்கிட்ட இல்லை, 87 இருந்த சனமும் இல்லை. எங்கள் லட்சக்கணக்கான சனத்தை நாங்கள் இழந்துட்டோம். இப்பவும் நாங்கள் என்னத்தை பேசுறோம்? 13 பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த 87 இருந்த காணி எல்லாம் சுவீகரிக்கப்பட்டு எல்லாம் போயிருக்கிற நிலையில திருப்பவும் இந்தியாவுக்கு கூட இருந்தால் இலங்கையின் தரப்புல ஜிஆர்பி ஒப்பந்தம் சைன் பண்ணினார், எங்களுக்காக தான் சைன் பண்ற மாதிரி ராஜீவ் காந்தி சைன் பண்ணினார். ஆனால் ஒரு யுத்தம் நடந்து நாங்கள் அவ்வளவு பேரும் சாகைக்க இந்தியா எங்களுக்காக தவறி இருந்தானே. ஆனபடியா இந்த சட்டம் இது எந்த அளவுக்கு இது இனி பொருத்தம் என்றதற்கா பார்க்க வேணும். மற்றது இது எங்களுக்கு ஒருவரும் பொருத்தவில்லை என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். இதுல இன்னும் ஒரு விஷயம், இந்த நான் மாகாண சபையில 5 வருஷம் இருந்து பூர்த்தி செய்தனான் என்ற வகையில இந்த மாகாண சபையில ஒரு பியோன கூட நியமிக்க முடியாத அதிகாரம் தான் எங்களோட மாகாண சபை 13வது திருத்த சட்டத்துல இருந்ததுன்றது நாங்கள் அனுபவ ரீதியா நாங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்வோம். நன்றி. ஐக்கிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் 4000 வேலையற்ற பட்டதாரிகள் இருக்கணும்னு சொல்லி இருக்கிறோம். அந்த நீங்களும் அந்த போராட்டத்தில் வந்து கலந்து கொண்ட நீங்கள் சயித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவரோட வந்த நீங்கள் அப்போ வந்து சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை தருவோம் சயித் சொன்னா சொல்லுவாருன்னு சொல்லி சொல்லியிருந்தார். அதே மாதிரி பலமுறை இங்கே இதே ஹோட்டலில் வந்து ரணில் விக்ரமசிங்க வந்து ஒரு வேலையற்ற பட்டதாரிகளை வந்து சந்திச்சார். அப்போ வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நாங்கள் வேலை தர போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் IMF கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம், நாங்கள் ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறோம், வேலை வாய்ப்புகளை வந்து நாங்கள் அரச வேலை வாய்ப்புகளுக்கு அதாவது அரசு உத்தியோகத்தர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு, நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்க மாட்டோம்னு சொல்லி இது எவ்வாறு சாத்தியம்? சயித் பிரேமதாச ஆட்சிக்கு வந்தா எப்படி சாத்தியமாக நினைக்கிறீங்க? இல்ல அதுல வந்து நாங்க ஆரம்பம் முதல்ல இந்த சிஸ்டம் சேஞ்ச் ஒரு விஷயத்த அவர் பல தடங்கள்ல சொல்லி வரார். ஏனென்றா எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் இருக்க குறைபாடுகளால தான் 40 வயது அனுபவிச்சு கூட பட்டதாரிகளாகி தொழில் வாய்ப்பு பெறாதவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இதற்கான பொறுப்பை எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு தரவுகளை எடுத்திருக்கிறோம். அவர் இந்த வடக்கு கிழக்கு பட்டதாரிகளை சந்திக்கும் போது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது இப்ப 40 வயதாக்களுக்கு போயிட்டு நாங்கள் வேறு ஒரு தீர்மானத்தை கொடுக்க இயலாது, அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் இதை பட்டதாரிகள் ஆகிற எல்லோருக்குமே அரச வாய்ப்பு வேலை வாய்ப்பு என்ற ஒரு நிலைமை மாற்றம் அடையப்பட வேண்டும். இது தனிய வெறுமனே. அதற்கு அவரிடம் 2 திட்டங்கள் இருப்பதாக என்னிடம் சொல்லியிருக்கிறார். அதற்கான விரிவான விடயங்கள் எப்படி வருதுன்னு தெரியல. ஒன்று அரசு தொழிலுக்கான ஒரு வாய்ப்பு, அதே நேரத்தில் ஒரு கடன் உதவியை வழங்கி அவர்களுக்கான கைத்தொழில் அல்லது சுய தொழிலை உருவாக்கி, அதாவது நாங்கள் படித்த பட்டதாரி இளைஞர்கள் இந்தியாவோடு ஒப்பிடும் போது இலங்கையில ஒரு சுய தொழிலில் ஈடுபடுறது மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே அவ்வாறான ஒரு திட்டத்தையும் பரலலா கொண்டு போவதாகவும் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கிறதுன்றது எங்களுடைய இலக்கியம் உண்டாகிறது. ஆனா நாங்கள் இப்ப ஏற்கனவே இருக்கிற பட்டதாரிகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்க வேண்டிய ஒரு தீர்வு இருக்கு. அவர்கள் எப்போதுமே ரோடு வீதி வழியே தான் இருக்கிறாங்க. எனவே வடக்கு கிழக்கில் அவர் சொல்லும்போது சொன்னார், சயித் பிரேமதாசாவிடம் பொய்யில்லை, அதே நேரத்தில் அந்த விவரங்களை எடுத்திருக்கிறேன், அதை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி இருக்கிறோம். ஆனா அந்த பட்டதாரிகளுக்கான ஒரு நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பேன். அதே நேரத்தில் எங்களுடைய கல்வி திட்டத்துல நாங்கள் ஆரம்பத்துல இருந்து மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும். எனவே இன்றைக்கு மொண்டசோரி நாங்கள் மாற்றம் கொண்டு வந்து நாளைக்கு இப்ப இன்னைக்கு இருக்கிற பட்டதாரிகளுக்கான வேலை வாய்ப்பு விஷயத்தை நாங்க போய் சொல்லிடலாம். எனவே நான் நினைக்கிறேன் ஒரு எதிர்காலத்துல ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணக்கருவோட மாற்றம் வரும் என்ற ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியா 4 வருடங்கள் நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன். ஆனா எல்லாருக்குமே அரசு வேலை வாய்ப்பு என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். IMF கடன் வாங்கி இருக்கிறோம், 2018 பிரதான நாங்க கொடுக்கணும், இப்ப நாங்க மூச்சு விடுறோம், இதனால கடன் எல்லாம் போயிடுது, அளவெடுத்து கொண்டு போனா காசெல்லாம் திருப்ப கொண்டு போக வேண்டியெல்லாம் இல்லை. அந்த நிலைமை இருக்கிறது. அந்த யாரோ பெற்ற கடனுக்கான சுமைகளை எல்லாம் நாங்க தான் சுமந்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்க மூச்சு விடுறோம்னு சொல்லி இப்ப நாங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 2028 மட்டும் அந்த பிரச்சனை இருக்கிறது. நான் கடந்த எதுவுமே நாங்க மீள செலுத்தேன், அந்த ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும். அதனாலதான் புத்தாக்க வேலைக்கு எடுக்கிற விடயங்கள் தொடர்பாக ஒரு சிக்கல் நிலை இருக்கிறது. ஆனால் இந்த சில இடங்கள்ல வந்து இந்த மாகாண சபைகள் முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரங்களை பயன்படுத்தி வேலைக்கு நேர்முக தேர்வுகளை மேற்கொள்ளும் போது பல இடங்கள்ல அநீதிகள் இடம்பெற்றிருக்கிறது. உதாரணமாக
நிறைய புள்ளிகள் எடுத்தவர்கள் பின்வாங்கப்பட்ட அரசியல் அழுத்தங்கள் காரணமாக பல இடங்கள்ல நியமனங்கள் கொடுக்கப்பட்ட முறைப்பாடுகள் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதோட தீர்வுகள் உடனடியாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய தேர்தலுக்கு பின்னராக உண்மையான நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களுடைய பிரச்சனை ஒரு வேலை வாய்ப்பு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு அவர்கள் பட்டப்படிப்பு படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்ப நீங்க சொன்ன ஏற்கனவே அந்த முதல் பேசின போல இந்த போத வசதி இந்த தேவையில்லாத வழிகாரர்கள் இன்னைக்கு இடம் பெயர்ந்து போறது எல்லாமே இதற்கு காரணம் தான். நீங்க சொன்ன போல அந்த வலம்புரை கூட்டத்துல நானும் இருந்தேன். அப்ப நான் அவர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்கள் எதிர்பார்க்கிற முழுமையாக இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து பழைய காலம் மாதிரி அரசு வேலை வாய்ப்பை எல்லாருக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. ஒரு கட்டம் வேலை வாய்ப்புகளாக அரசு வேலை வாய்ப்புகளாக வந்தாலும் மறு கட்டம் சொன்னது போல என்டர்பிரினர்ஷிப்பா இருக்கட்டும், இன்னைக்கு தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும் வேலை செய்யணும். ஆனா இதை சுருக்கமான ஒரு இதுல சொல்றேன்னால் வெல்ல போறவருக்கு தான் வாக்குறுதியை நிறைவேற்ற வேணும்னு ஒரு பயம் இருக்கும். அந்த அடிப்படையில தான் அவர் சொல்லியிருப்பார் என்ற சிந்தனை எனக்கு இருக்கிறது.